திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. எந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கயலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்துவதற்கு அறியவன் நிலவுலாவிய நேர்மலிமேனியன் அழகையில் ஜோதி என் அம்பலத்தாடுவான். அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பூனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொத்தாழ்தொழ எடுக்குமாக்கதை இந்த செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடைத்தாள் செவினின் முடி கடக்களிற்றினே கருத்துள் இருத்துவாம். மதிவடரு சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர். நாயன்மார் தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. தூக்கு சேர்திருத்தொண்ட தொகை விரிவச்சினாச் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் செக்கிழா நடி சென்னியிருத்துவம். திருச்சிற்றம்பலம். அகலோகமெல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே. புகலோக நெறிபடைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர். புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகமாவதும் தில்லை சிற்றம்பலமே. தில்லை சிற்றம்பலத்திலே எழுந்தருளி இருக்கிற எல்லாம் வல்ல அம்பலவாணர் சேர்திகள் தொண்டைவட நாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற சென்னையை அடுத்து விளங்குகிற பள்ளிக்கரணை பகுதியில் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மை சித்சபாநாயகி என்று பிராட்டிக்கு மற்றும் ஒரு பெயர். அந்த சித்சபாநாயகி நாயகராக விளங்குகிற சித்சபாநாயகர் திருப்பெயர் தாங்கி இருக்கிற இந்த அற்புதமான சித்சபா மணிக்கூடம் என்கிற அருள் தோய்ந்த அரங்கிலே தொடர்ந்து திங்கள்தோறும் 4வது ஞாயிறு அன்று குறிப்பாக இந்த இனிய மாலை பொழுதிலே பேசற்கரிய பெருமானுடைய பெரும்புகளை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணம் வாயிலாக பெருமானுடைய புகழும் பெருமானார் அருள் பெற்று நம்மை எல்லாம் உய்வித்து கொண்டிருக்கிற நாயன்மார்களது அருட்புகழும் பேச பணித்திருக்கிற பெருங்கருணை திறத்தை வியந்து போற்றி இந்த அற்புதமான நிகழ்வை இங்கே நிகழ்த்த வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு அருட்பணிகளும் அறப்பணிகளும் ஆற்றி வருகிற நம்முடைய சித்சபா மணிக்கூட நிறுவனராக விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய திருத்தொண்டர் மாமணி சிவத்திரு திருஞானம் ஐயா அவர்களுக்கு இந்த இனிய நேரத்திலே என்னுடைய அன்பு கலந்த பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்து
அவருடைய திருவருட் சமூகத்தையும் நெஞ்சார வாழ்த்தி அவரோடு பல காலம் இணைந்து அருட்பணியாற்றி வருகிற பாராட்டுதலுக்குரிய எங்களது ஐயா கோதண்டம் ஐயா அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்திலே அன்பு கலந்த வணக்கங்களை சொல்லி எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தது போல் வருகை தந்து விட்டு இருக்கிற ஞான தபோதனர்களாக ஞான தபோதனியர்களாக விளங்குகிற கொள்கையினால் உயர்ந்த சீருடைய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை செல்வங்கள் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் திருநீரும் கழுத்துல சிவகண்மணியுமாக விளங்குகிற குழந்தை செல்வங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகிறேன். குழந்தைங்கள்லாம் தொட்டில்ல, அதாவது சின்ன குழந்தையா இருக்கிற போது உறங்க வேண்டுமானால் தாய் என்ன செய்வார்? தொட்டிலில் இட்டு தொட்டிலையே ஆட்டி விடுவாள். குழந்தை தூங்குமா? ஏதாவது பாட்டு பாடினா தூங்கும். அது மாதிரி தாலாட்டு பாடி குழந்தையை தூங்க வைப்பது என்பது ஒரு மரபு. இப்ப இசை என்பது குழந்தையாக இருக்கிற பருவத்திலே அந்த குழந்தைக்கு அது என்ன ராகம்? ராகம் அப்படின்னா பண். அது என்ன பண்? அது என்ன யாப்பு? யார் பாடியது? இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியுமா? பாடுற தாய் படித்தவளாக இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சிடும். படிக்காதவர்களும் சாதாரணமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த பெண்மணிகள் கூட ரொம்ப அழக குரல் வளம் இனிமை அவர்களுக்கு இயல்பாகவே வாய்க்கப்பட்டிருப்பதனாலே அவர்களும் பாடி தாராட்டுவார்கள். இன்னும் நாட்டுப்புறத்திலே பாடுகிற பாடல்கள் இன்னும் அபரிமிதமான அற்புதமான வசீகரமுடைய குரல் வளம் தோய்ந்த இசையா இருக்கும். இதெல்லாம் நான் பல காலம் கேட்டிருக்கிறேன். சின்ன வயசுல நடவு நடுற போது, அறுவடை செய்கிற போது, கிராமப்புறத்துல எல்லாம் ஒரு நாள் கிழமையில கோலாட்டம், கும்மியாட்டம், இது மாதிரிலாம் பாமர மக்களாக இருக்கிறவர்கள் இசைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க இசை பாடுகிற பொழுது அதுல இசை இருக்கும், பண் இருக்கும். அப்படி ஒரு குழந்தை பிராயத்திலேயே ஒரு இசை என்றால் அது ஒரு வசீகரமான ஒரு குழந்தையையே உறங்க வைக்கக்கூடிய தன்மை உடையது. அதுபோல இசையால் வசமாக உயிர்கள் எது? இறைவனே இசை வடிவம் ஆன போது அப்படின்னு நம்ம இப்ப இருக்கிற பெரியவங்கெல்லாம் கூட பாடுற பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம். அசையாத பொருளும் இசையால அசையும். அப்படி ஒரு வரலாறு, ஒரு அற்புதமான வரலாறு. தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ். அதனால அத்தகைய அருமையான முத்தமிழ் நமக்கு முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சங்ககாலத்திலே இருந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலையில் ஐயனாரிதனார் பாடுவதற்கு அவர் காலத்திற்கு முன்பே அப்படி ஒரு பாரம்பரியம், இந்த தமிழ் பாரம்பரியம், தமிழர்களுடைய பண்பாடு, கலை, நாகரிகம் என்று வருகிற பொழுது அதுல இசை, குறிப்பா தமிழ் இசை பண்களாக போற்றப்பட்டிருக்கின்றன. ஏராளமான பண்கள் இருந்திருக்கின்றன. அதற்குரிய நூல்கள் எல்லாம் சங்க காலத்திலே இருந்து நமக்கு கிடைக்காம போயிட்டு, நமக்கு தெரிய பண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 103 பண்கள் இருந்ததாக தமிழ் விடுதூதுங்கிற நூல் குறிப்பிடுகிறது.
103 பண்கள் முதற் பெண்களோடும் பாலரோடு நாடகமாம் பெண்கொலவில் வீற்றிருக்க பெற்றாயே அப்படிங்கிறது தமிழ் விடுதல். அதனால அத்தகைய அருமையான பண்கள்னு இன்னைக்கு நமக்கு தேவாரம், திருவாசகம் முதலான அற்புதமான திருமுறைகள்ல மூவர் தமிழ் முற்றிலும் பண்பொருந்த இசைபாடுகிற பாக்களாகவே மலர்ந்திருக்கின்றன. பிற திருமுறைகளிலும் பண்கள் திருவிசைப்பா போல இருக்கிற பன்னடைவு பெற்றிருக்கிற அருமையான பாக்கள் நமக்கு இருக்கின்றன. நாளைய தினம் மயிலையிலே ரசிக ரஞ்சனி சபா என்கிற 6 சபாவிலே பரிபாடலும் கலித்தொகையும் குறித்து உரையாற்ற வேண்டிய பணி, அங்க தொடங்க வேண்டிய பணியை இங்கே இன்றைக்கே இந்த நம்ம மூவர் தேவாரத்திலே பண்கள் இருக்கின்றன. உலகறிந்த செய்தி. சங்க காலத்தில் அப்படிப்பட்ட பண்கள் இருந்தனவா? இது போல இசைப்பாடல்கள் இருந்தனவா என்று ஒரு வினா எடுமானால் நமக்கு அதுல பரிபாடல், பாட்டு, தொகை, கணக்கு, 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த 3 சொல்லுமே. பாட்டு அப்படின்னா 10 பாட்டு, தொகை 8 தொகை, கணக்கு 14 கீழ்கணக்கு. தம்பி அழகா சொன்னார். அவருக்கு கொஞ்சம் நல்ல அழகா ஒரு கரவொலி எழுப்புங்க. ஐயாவோட திருமகனார். அப்ப பாட்டு, தொகை, கணக்கு, இதுலெல்லாம் பண்கள் பற்றிய குறிப்பு இருக்கின்றது. அதுல முதன்மை என்றால் பரிபாடல். அந்த காலத்துல அந்த பாடல்களுக்கு பண்கள், அந்த பண்ணு எப்படி பாடணும் இசையமைத்த இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. அதுல யார் அதையெல்லாம் தொகுத்தாங்களோ தொகுத்தவர் இருக்காரு. அதுக்கு யார் உரை எழுதினார்கள்னா அந்த உரை ஆசிரியர் யாருன்னா பரிமேலழகர்ங்கிற குறிப்பு இருக்கு. பின்னால் அதை விருத்தி பண்ணி இன்னும் பல அறிஞர்கள் எழுதி இருக்கிறார்கள். இதோட சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் அருமையான இந்த பண்களை பற்றிய இசைப்பாடல்கள் பற்றிய குறிப்பு ஏராளமாக விளக்கமாக அவர் வரைந்திருக்கிறார். உரையாசிரியர்கள் அதற்கு நிறைய விளக்கம் தந்திருக்கிறார்கள். இத்தகைய பண்கள்னு எடுத்துக்கிற போது 5 வகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், நிலம்தான். பாலைங்கிறது பின்ன முல்லையும் குறிஞ்சியும் முறைமையும் தெரிந்து நல்லியல் வளர்ந்து நடுங்கு உறுத்த பாலை என்பது ஒரு படிமம் கொள்ளும் பின்னால இலக்கணம் பேசுகிறது. ஆனா பண்கள்னு வரும்போது பாலை பண் இருக்கு. ஆகையினால இந்த பண்கள்ல நமக்கு திருத்தொண்டர் புராணம், தெய்வ சேக்கிழார் பெருமான் எவ்வளவு மதிநுட்பம் அருள்நலம் தோய பெற்றிருந்திருக்கிறார். பெண்களை பற்றி பெரிய புராணத்திலே எப்படி சொல்லி இருக்கிறாருங்கிறது ஒரு அற்புதமான வரலாறு குறிப்பு. நிறைய பன்னாராய்ச்சி மாநாடுகள் எல்லாம் நமது ஓதுவாமூர்த்திகள் பாரம்பரியமாக இந்த பன்னிசையை காத்து வந்த ஓதுவாமூர்த்திகள் அவர்கள் சபை கூடி ஒவ்வொரு பண்களையும் ஆய்வு செய்து பாடி காட்டி அவற்றை கட்டுரைகளாக வடித்து தமிழிசை சங்கத்திலே படைத்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. அதில் நிறைய தர்க்கம், வாக்குவாதம்லாம் வரும். அது என்னன்னா 2 லட்டை மோத வச்சா கொட்டுறது பூந்தியா தான் இருக்கும். 2 லட்டை எடுத்து இப்படி மோதுனா என்ன ஆகும்? வீணா போகுமா? கொட்டுறதானே என்னவா இருக்கும்? பூந்தியா தான் இருக்கும். அதுபோல சுவைஞர்கள் அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் செவிமடுத்தது உண்டு. இப்ப நமக்கு பண்கள்ல இப்ப பெரிய புராணத்துல இசை என்று வருகிற பொழுது 2 முதன்மை பெறுகிறார். ஒருவர் குழலுக்கு, இன்னொருவர் யாழுக்கு.
குழல் இனிது, யாழ் இனிது, தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று அதோட மேலானது குழந்தைகளுடைய மழலை சொன்னாங்க. அப்போ முதன்மை என்னன்னா, இசைக்கருவிகள்ல முதன்மையா குழல், இரண்டாவது யாழ். யாழ் என்று எடுத்துக்கொண்டால் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நமக்கு வருகிறார். குழல் என்று எடுத்துக்கொண்டால் அவர்தான் இன்றைய கதாநாயகர் ஆனாய நாயனார். ஆனாய நாயனாருடைய வரலாற்றை சிந்திப்பதற்கு முன்பாக ரொம்ப அழகா இந்த இசைக்கருவிகள் ஐவகை நிலத்திலும், குறிப்பா 4 வகை நிலம் தான் இருந்தாலும் எல்லா இடங்களையும் அதை தொடர்புபடுத்தி சிந்திக்கிற பொழுது, மருத நிலம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். சில நேரங்கள்ல மருத நிலமும் முல்லை நிலமும் மயங்கி வந்தா அதுக்கு பேரு திணை மயக்கம்னு பேரு. இதை பாடுவதிலே வல்லவர் தெய்வ செக்கிழார் பெருமான் என்று அதாவது மாதவ சிவஞானிகள் காஞ்சி புராணத்திலே ரொம்ப சிறப்பா அதை விவரித்திருக்கிறார். அந்த பகுதியெல்லாம் நம்முடைய திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து திருவான்மியூர் மருதீச பெருமானுடைய ஆலயத்திலே புலவர் படிக்கவில்லை என்றாலும் தம்முடைய அயரா முயற்சியினாலே திணை மயக்கம் பற்றி பேசுகிற அளவுக்கு இறைவன் திருவருள் ஞானத்தை திருச்சிற்றம்பலத்திற்கு வழங்கி இருப்பது நான் இருந்து செவிமடுக்கவில்லை, அன்பர்கள் சொல்ல கேட்டேன். அது இறைவன் கொடுத்த கொடை, உங்களைப் போல பெரியவர்களுடைய நல்லாசி. அப்ப மருத நிலம்னா மருத நிலத்தோடு உரிய பண். நான் குழந்தைகளுக்கு சொல்ற போது, தாளாட்டுற போது பாடுற பண் என்னன்னு சொல்லி இருக்கணும். பெரும்பாலும் மேகராக குறிஞ்சி. அதற்குரிய ராகம்னா நீலாம்பரி. சாதாரணமா தொட்டிலாடுற போது ஆறாரோ ஆறீரரோ அப்படின்னு ஆரம்பிச்சா இயல்பாகவே அந்த ராகம் எங்கேயும் போய் இசைக்கல்லூரியில் படிக்காமையே தானா வரக்கூடிய பண்ணாக, அதற்குரிய ராகமாக அது மலர்ந்து விடும். இயல்பா ஒவ்வொரு தாய்க்கும் அது இயல்பாக வாய்த்து விடும். இங்க முல்லை நிலம் பெரும்பாலும் குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும். இந்த மலையும் மலை சார்ந்த இடத்துல என்னன்னா நிறைய வேட்டையாட வேண்டி இருக்கும். அப்ப என்னன்னா வேட்டையாடுகிற பொழுது நிறைய உயிர் பலிகள். நம்ம கண்ணப்பர் கூட வேட்டையாடுறார் இல்லையா? காலத்தி மலையில வேட்டையாடுறார், பூநமுது கொண்டு வந்து படைக்கிறார்னு பார்க்க. மலையிலே திணை, மலையில் உள்ள சிறு தானியங்கள், தேன் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா நல்ல பசுவினுடைய பால், பசுவினுடைய நெய், ஆண் 5 அப்படின்னா பால், தயிர், நெய், கோமயம், கோசலம், இதெல்லாம் கிடைக்குமா? அபூர்வமா கிடைக்கலாம். ஆனா இந்த ஆண் 5 கிடைக்கிற இடம் ஆப்பாடியாகத்தான் இருக்கு. ஆய்ப்பாடி ஆயர்கள். இப்ப சொன்னா அவர்களை கண்ணபெருமானை சொல்லுகிற பொழுது கூட அவரை இடையர் என்று சொல்லுவோம். அது பழந்தமிழ்ல இடையர், யாதவர் என்றெல்லாம் குறிப்பிடுவது மரபு. அதுல இந்த பெருமக்கள் வாழ்கிற பகுதியில தான் ஆணிரைகள் இருக்கு. அவர்கள் முல்லை நிலத்துல பெரும்பாலும் வாழ்க்கையை நடத்துபவர்கள். அந்த செய்திய இளங்கோ அடிகள் ரொம்ப அழகா சொல்றாரு. தான் சொல்லாம
கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போறாங்கல்ல, அப்ப இடையில கவுந்தியடிகள்னு ஒரு அம்மையாரை சந்திப்பார். அவங்கெல்லாம் சந்திப்பாங்க. அப்ப அந்த கவுந்தியடிகள் அவங்க வாக்கு வழியா சொல்ற மாதிரி இந்த ஆயர் குலத்தை பற்றி ஒரு குறிப்பு. ஆ காத்து ஓம்பி ஆ பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடு இல்லை. இவங்க ஜீவகாருண்யம். இவங்க அதிகமா இந்த கொலை குத்து வெட்டு அடி வேட்டை இதெல்லாம் அதிகமா செய்யாம பசுமாட்டோடவே பழகிறவங்க. அவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் கொடும்பாடு இல்லை அப்படின்னா அந்த குறிப்பை சொல்லுகிற ஒரு மரபு ஆணிரைகளை மேய்ப்பவர்களுக்குன்னு ஒரு சிறப்பை சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லுது. இதுக்கு அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு முன்னைய நமக்கு முல்லைக்கலி கலித்தொகையில ரொம்ப அருமையான வரலாறு. ஆயர்களுடைய குலத்திலே வந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வது என்பது அவ்வளவு எளிமை இல்லை. காரணம் என்னன்னா, இப்ப ஏறு தழுவுதல் அப்படின்னு இப்ப நடக்குது எங்க பார்த்தாலும். இப்ப ஏறு தழுவுதல்ங்கிற நிலைக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. இருந்தாலும் கொல் ஏற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளை ஆயமகள்னு கலித்தொகை சொல்லுது. அதுல அவர்களும் ஆணிரைகளை மேய்க்கிற பொழுது முக்கியமா ஒரு நேற்று என்று நினைக்கிறேன், நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் அதை மேய்க்கிற ஒருவன் குரல் கொடுப்பதற்கு அவ்வளவும் கட்டுப்படுவதாக ஒரு குறிப்பு இருந்தது. அதை முழுமையா நான் பார்க்கல, நேரம் தொடர்ந்து இன்று காலையும் நிகழ்வு, அதை எடுத்து முழுமையா பார்க்க முடியல. ஒரு பசுமாடு தொடர்ந்து சிவாலயத்தை வலம் வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்தது. நிறைய ஆணிரைகள் தானா போய் பால் சொரியும். பல இடங்கள்ல சிவலிங்க திருமேனிக்கு நீங்க அது மாதிரி ஆண்பட்டி, தேவாரத்துல ஆண்பட்டி, திரு ஆண்பட்டி, பட்டீஸ்வரம் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் பசு வந்தனை. தூத்துக்குடி சமீபம் பசு வந்தனைன்னு ஒரு ஊர், நான் அந்த சிவாலயத்திற்கு சென்று இருக்கிறேன். பசுமாடு வந்தனைன்னா வழிபாடு செய்தது அப்படிங்கிற பொருள். அப்படி பசுமாடு புனிதமான ஒரு அற்புதமான இறைவனுடைய படைப்புல நல்ல உயர். அந்த ஆணிரைகளை மேய்ப்பதற்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு குழல்ங்கிற இசைக்கருவி பயன்பட்டது. இப்பதான் வர்றோம் நமக்கு இசைக்கருவி. ஏன்னா நம்ம சிற்சபா மணிக்கூடத்துல முதன்மையாகவே இங்க நமக்கு திருக்கைலாய வாத்தியம் என்கிற முறையில பல இசைக்கருவிகளை மிக சிறப்பாக இசைத்து, இங்கே மட்டும் இல்லாம தமிழகத்துல பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் சென்று ஆலயங்களிலே, சபைகளிலே, பல்வேறு விழா நிகழ்வுகளிலே, அதுவும் இன்னும் சொல்லப்போனா பெருமானாரோடே எழுந்தருளி இருந்து சிறப்பாக நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சிசபாமணி கூட நிறுவனர் திருஞானம் ஐயா அவர்களும் அவர்களை சார்ந்திருக்கிற அடியார் திருக்கூட்டமும் சென்று இந்த இசை, அது கருவிகளோடு கூடிய இசை, வாக்கினாலே பாடுனா அது குரல் இசை. ஆக இறைவனுக்கும் இசைக்கும் உள்ள தொடர்பு அதை நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான புராணம் தான் ஆனாய நாயனாருடைய புராணம். ஆகையினாலே குழல் முதன்மை பெறுகிறது. இசைக்கருவிகளிலேயே முதன்மை பெற்றது குழல். அது எப்படி வந்தது? மூங்கில்ல இருந்து வருது. இயற்கையாகவே மரங்கொத்தின்னு ஒரு பறவை இருக்கும். அது துளையிடும், பலமான மூக்கு,
அது அந்த மூங்கில்ல அங்கங்க துளையிட்டு வைக்கும். அது வழியா காற்று வருகிற பொழுது உள்ள நுழைந்து இனிமையான இசை வந்ததை கண்டதுனால குழல்ங்கிற இசைக்கருவியை கண்டுபிடித்தான்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, அழகா இங்க கொண்டாந்து குழலை காட்டிட்டாங்க பாரியா. அழகா கரவொலி எழுப்புங்க. குழல். அம்பாளுக்கு பேரே குழல்வாய் மொழின்னு பேரு. குற்றாலத்தில் இருக்கிற அம்பாள் பேர் என்ன? குழல்வாய் மொழி. ஆகையினால அந்த முதன்மையான ஒரு கருவி. அதே மாதிரி வில்லுல நான் அது இழுத்து அந்த நான் விடுகிற பொழுது எழுந்த ஓசையை மையமா வச்சு நரம்பு கருவிகள் வந்தன. அப்படி இதெல்லாம் சொல்றது ஒரு மரபு. ஒரு இயல்பாகவே இயற்கையாகவே பிறந்த இசையில முதன்மை பெறுவது குழல். அந்த குழல் இசைய சங்க காலத்துல பரிபாடல், கலித்தொகை முதலான நூல்கள்ல சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகா சொல்ற. அப்படி இப்ப நம்ம பார்க்கறது சோழன் உரித்திரங்கண்ணனார் பாடிய பாடல்கள்ல, அதாவது கலித்தொகையில முல்லை கலியில அணிமாலை கேழ்வன் தருமராயன் மணிமாலை ஊதும் குழல் அப்படிங்கிற குழல் கருவி இருந்த வரலாறு நமக்கு பரிபாடல்லையே இந்த இசைக்கருவி பற்றிய குறிப்பு நமக்கு கிடைக்குது. இந்த இசைக்கருவின்னு பார்க்குற போது என்னென்னலாம் தான் இசைக்கருவி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே தர்றார். என்னென்ன வகையான இசைக்கருவிகள் நமக்கு தெரிய 11ஆம் திருமுறையில காரைக்கால் அம்மையாருடைய பாசுரத்துல துத்தம் கைக்கிழை விளரி தாரம் அப்படிங்கிற பாடல்ல சச்சரி அந்த மாதிரி அந்த இசைக்கருவிகள்லாம் இருந்தது. அந்த பாடல் அம்மையார் குறிப்பிடுவாங்க. அது பாடல்ல நம்ம பார்க்கலாம். இப்போ அதுல சில இசைக்கருவிகள் ஒரு தொகுப்பாக இசைக்கருவிகள் என்னென்ன இருந்தன அப்படின்னு நம்முடைய தேவாரம், மூவர் தேவாரம், இந்த மூவர் தேவாரத்துல வரக்கூடிய இசைக்கருவிகளுடைய பட்டியல் இடக்கை, உடுக்கை, கத்திரிகை, கல்லவடம், கல்லிசை, களல், குடமுழா, குழல், கைநரம்பு, கொக்கரை, கொட்டி, கொடுகொட்டி, சங்கு, சச்சரி, சல்லரி, சிலம்பு, சிறுகுழல், குழல் தனி, சிறுகுழல் தனி, தகுனிச்சம், தக்கை, தண்டு, தன்னுமை, தமருகம், தளங்கு, மொந்தை, தாளம், துடி, துத்திரி, துந்துவி, நரல் சுரி சங்கு. சங்கு வேற, நரல் சுரி சங்கு இது வேற. படகம், படுதம், பணிலம், வரை, பாலையாழ், பிடவம், பேரி, மணி, மருவம், முரசு, முரவம், முழவம், முழா, மொந்தை, மோந்தை, யாழ், வட்டணை, வீணை, வீழை. இத்தனை கருவி. இத்தனையும் எந்த நூல்ல இருக்குன்னா நம்ம மூவர் தேவாரத்துல இருக்கக்கூடிய இசைக்கருவிகள். அதுல நமக்கு இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிற பகுதி எதுன்னா குழல் தான். இந்த குழலை எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்னா, இந்த மூங்கில் மேல நுனியை எவ்வளவு கழிக்கணும், கீழே எவ்வளவு கழிக்கணும், இடையில உள்ள பகுதியை எப்படி எடுக்கணும், அதை ஓராண்டு காலம் எப்படி அந்த மூங்கில பாடம் பண்ணணும், அதுக்கப்புறம் எடுத்து எப்படி துளையிடணும், எத்தனை அங்குலத்துக்கு இடைவெளி விட்டு துளையிடணும், இதை எப்படி இந்த ஒரு கருவியை அமைக்கிறதுக்கே இவ்வளவு வேலை இருக்குன்னா அப்புறம் அதை இசைப்பதற்கு எவ்வளவு நுட்பம், இசைஞானம் வேண்டுங்கிறது சொல்லவே வேண்டாம். அதனால் நம்முடைய தேவார திருப்பதிகத்திலே திருநாலாயிரத்திலே இந்த இசைக்கருவிகளை பற்றி சொல்லுகிற பொழுது அதுல குறிப்பா திருநாலாயிரம் என்று சொல்லுகிற திவ்ய பிரபந்தத்துல
ரொம்ப அருமையான ஒரு பாடல். என்னன்னா, அதாவது நம்முடைய பெரியாழ்வார் திருமொழி. கண்ணன் குழல் இசைக்கிறான். அந்த குழல் இசையை கேட்டு எந்த நிலையில என்னென்ன உயிர்கள் எல்லாம் மயங்கி இருந்தன அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்ல வர்றாரு. சிறு விரல்கள், யாருக்கு? கண்ணனுக்கு. மென்மையான விரல்கள் தடவி பரிமாற. அந்த விரல் போய் போய் வர்றது எப்படி இருக்கு? பரிமாறுவது போல. செங்கண் கோடை, அவரோட கண் எப்படி இருக்கு? அந்த இசைக்கு ஏற்ப அந்த கண்ணு அசையும் இல்லையா, விரல் அசைகிற போது. செய்ய வாய் கொப்பளிப்ப, அந்த காற்றை கொப்பளித்தல், அது கருவியில அந்த காற்றை செலுத்தணுமே. குறுவெயர் புருவம் கூடலிப்ப, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இசைக்கருவியை இசைப்பதற்கேற்ப புருவம் என்ன ஆகும்? அது ஏறி ஏறி இறங்கும். அடுத்த அப்படி இப்படி கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, கோன்னாலே பசு. திருமாலுக்கு எத்தனையோ திருப்பெயர்கள் இருந்தாலும், திருமாலுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் அந்த கோவிந்தன், அந்த கோவிந்தாங்கிற சப்தத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இன்றைக்கும் பாருங்க, திருவேங்கடமலையில இப்பெல்லாம் கூட குறைவு, நான் இளமை பிராயத்துல பார்த்திருக்கிறேன். இப்ப இருக்கிற இவ்வளவு வசதிகளெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அந்த இரவு முழுவதும் பார்த்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற சப்தம் அப்படி செவி புலன்கள்ல ஒலிக்கும். இப்பயும் இருக்கு, எல்லாம் குறைஞ்சு போச்சு. அத இறைவனுடைய திருநாமம் சொல்லுவதில் அவ்வளவு தூரம் ஆர்வம் வர வர, பழங்காலத்துல பெரியவர்கள் சொன்னது போல இப்ப இருக்கிறவங்க அவ்வளவு அதிகமா சொல்ற மாதிரி தெரியல. அப்ப யார் நெற்றியும் நம்ம சைவ வைணவ பேதத்திற்காக நான் சொல்லவில்லை. பொதுவா இறைவன் உண்டு அப்படிங்கிற சமயங்கள்ல சைவம் அதோடு இணைந்து வைணவம் இல்லையா. அரியலால் தேவையில்லை ஐயனையாரனார்க்கு, சங்கரநாராயணர் இல்லையா, கேசவார்த்த மூர்த்தி. அப்ப பார்க்கிற போது கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, அப்ப அவருக்கு பேரு வேணுகோபாலன்னு பேரு. வேணுனாலே மூங்கில். வேணுவனலிங்க விலாசம்னு நம்ம திருவாவடுதுறையில் இருக்கும். பாத்தீங்கன்னா வேணுவனலிங்க தம்பிரான் சுவாமிகள்னு ஒருத்தருங்க வாழ்ந்தாங்க. அதாவது திருநெல்வேலி சுவாமி பேரே வேணுவனநாதர் தான், நெல்லையப்பருக்கு ஒரு பேரு. அப்ப அந்த மூங்கிலே மூர்த்தியாக இருக்கிற இடம் நம்ம நெல்லையப்பர். அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த தலம் மூங்கில், அவ்வளவு சிறப்பு. அதே மாதிரி நம்முடைய திருப்பாசூர், பாசுன்னா மூங்கில். வேய்க்களம் தான் வேட்களமானதுன்னு வரலாறு. திருவேட்களம். நன்று நாள்தோறும் நம்பினை பொய்யரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நேர் திருவேட்களத்து உள்ளுரை துன்று பொச்சடையானை தொடுமினேன்னு பாடுறது நம்முடைய தேவாரம் இல்லையா. அப்ப இந்த கண்ணன் அப்படி குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள், இந்த பறவை அந்த பறவைன்னெல்லாம் இல்லை, எல்லா பறவைகளும் பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, அவ்வளவு பறவைகளும். அடுத்த அப்படி கறவையின் கணங்கள், ஆணிரைகள் எல்லாமே கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட கில்லாது அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். நம்ம ஞான சம்பந்த பெருமானை விட வேற யாரு சொல்ல முடியும்? அவரு இசைக்கருவிகள்ல குழலை சிறப்பிக்கிற இடம் பல இடங்கள் இருக்கு. இந்த ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரே ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். அண்ணாமலை ஞான திரளாய் நின்ற பெருமான், அங்க பாடின பாட்டுல பதிகத்துல 2 பதிகங்கள், ஒண்ணு உண்ணாமலை உமையாவிடம், அடுத்து பூவார் மலர் கொண்டு. இந்த பதிகம் தக்கேசிங்கிறது பண். அதுல பாடல்ல சொல்றாரு, பாட்டை படிச்சிடும் பொருள் பிறகு பாருங்க. எனைத்தோர் ஒளி அடியாரியத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொடுவார் பாவம் தீர்க்கும் நிமலர். அண்ணாமலையார் எப்படி நினைக்க முக்கிய தர தலம்ங்கிற குறிப்பு இதுல இருக்கு பாத்தீங்களா.
நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரைகோயில் கனைத்த மேதி. எரும மாடு வந்துட்டு இப்போ காணாது. எல்லாம் மேய்ச்சலுக்கு போன எரும மாடுகள்லாம் என்னாச்சு, அதை தான் எங்கெங்கேயோ பல இடங்களுக்கு போயிட்டு சேரு கண்டா உள்ள இறங்கிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறாது. பார்த்துருப்பீங்க இல்லையா? எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னு பழமொழியோட சொல்லுவாங்க. அதனால கனைத்த மேதி காணாது. அந்த எரும மாடெல்லாம் மேய்க்கிற ஆயன், பசுமாடு மட்டும் இல்லை, எரும மாடு. மேதினா எரும மாடுன்னு அர்த்தம். உடனே பார்த்தா அப்படி மேய்ச்சலுக்கு போன இந்த எரும மாடுக மற்ற ஆணிரை, அதாவது ஆணிரைகள்னா ஒரு இடமா கூடுனா தான் பழையபடி திரும்பி போக முடியும். திருமூல நாயனாருடைய சரிதம், பசுமாட்டுக்கு எப்படி அவர் இறங்கினார், கூடு விட்டு கூடு பாய்ந்தார், திருமந்திரம் நமக்கு கிடைக்க காரணமே இந்த ஆணிரைகள் தான் இல்லையா? அப்ப இந்த ஆணிரைகளாக அதே சமயத்துல மேதி என்று சொல்லுகிற எரும மாடா கூட இருக்கட்டும். அப்ப என்ன பண்ண, அப்படி அந்த ஆயன் கைமேல் குழல் ஊத என்ன பண்ற, அப்படி குழலை எடுத்து அவன் இசை ஊதினான். அனைத்தும் சென்று திரளும் சாரல். எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அவ்வளவு கால்நடைகளும் எங்க வந்துட்டு, குழல் இசை கேட்ட இடத்துக்கு வந்துட்டு. அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே எனைத்தோரூழி அடியாரேத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே. அப்ப இந்த குழல் இசை என்பது எவ்வளவு சிறப்பிற்கு உரியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய நம்முடைய சைவ திருமுறைகள் வாயிலாக, ஏனைய பிற இலக்கியங்கள் வாயிலாக அறியலாம். இப்ப நமக்கு நேர இப்ப நம்ம பெரிய புராணத்துக்கு வரும். எப்பவுமே தெய்வ சேக்கிழார் பெருமான் நாட்டை பற்றி சொல்லுவார், நகரை பற்றி சொல்லுவார், அங்குள்ள இயற்கை வர்ணனைகளை சொல்லுவார். இதெல்லாம் ஒவ்வொரு புராணங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடியது தான். இப்ப நமக்கு முதல் நூல் அப்படின்னா திருத்தொண்ட தொகை எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொன்னாரு, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆனாய நாயனாரை சொல்ல வருகிற பொழுது, ஆலைமால் இந்த பூனல் மங்கையா நாயற்கடியேன், இது எந்த பாட்டுல வருது? ஏலைமால் இந்த வேல் நம்பியே இவத்தற்கடியேன் இல்லையா? அந்த பாட்டுல அலைமால் இந்த பூனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. இது முதல் நூல், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருத்தொண்ட தொகை. என்ன சொன்னாரு? அலைமலிந்த புனல், புனல்னா நீர், நீர் வளம். நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அப்ப ஆனாயனார் அவதரித்த நாடு நீர் நாடு, புனல் நாடு. அந்த நாட்டினுடைய வளம் அப்படின்னாலே முதல்ல நீர் தான். நீரின்றி அமையாது உலகு. அதை சொல்லி தொடங்கினார். அலை மலிந்த புனல் மங்கை. மங்கைன்னு சொன்னது ஊர் பேர். மங்கைன்னா பெண் அல்ல, ஒரு ஊர் பேர். அது மாதிரி சப்த மங்கைன்னு 7 ஊர் இருக்கு. சப்த விடங்கம்ங்கிற மாதிரி சீரார், திருவாரூர், தென்னாகை, நல்லாறு, காரார், மறைக்காடு, காராயில், ஒத்த திருவாய்மூர், உவந்து திருக்கோளில் சத்த விடங்க தலம், சப்தஸ்தானம், சப்த விடங்கம். அது மாதிரி சப்த மங்கைன்னு 7 ஊர் இருக்கு. அரியமங்கை, பசுபதி மங்கை, தாளமங்கை, சூலமங்கை. அதுல தேவாரப்பதிகம் பெற்றது புள்ளமங்கை, திருப்புள்ளமங்கை. அருமையான சேத்திரம். எனக்கு வேண்டிய அன்பர்கள் அடியார்கள்லாம் அந்த ஊர்ல நிறைய இருக்காங்க. அப்பப்ப நிகழ்ச்சிக்கும் சென்று வருவது உண்டு. அந்த ஆலயத்து கருவறை வேலைப்பாடு,
இந்த கோஷ்ட மூர்த்திகள் எல்லாம் அவ்வளவு அழகு, சிற்ப வேலைப்பாடு. அதிலும் அதில் இருக்கக்கூடிய துர்க்கையினுடைய அழகு இப்பவும் கண்ணில் இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கும். அதனால மங்கை அப்படிங்கிற போது திருவாசகம் பயின்றவர்களுக்கு உத்தரகோச மங்கை இல்லையா, மறக்க முடியுமா? மண் முந்தியோ மங்கை முந்தியோன்னு பழமொழி. அதுபோல மங்கலம் அப்படிங்கிறது ஊர் பேரு, அத மங்கை திருமங்கலம். சென்னையில ஒரு திருமங்கலம் இருக்கு, மதுரையில ஒரு திருமங்கலம் இருக்கு. ஆனா நம்ம ஆனாய நாயனார் அவதரித்த திருமங்கலம் சோழ நாட்டில் காவிரி கரையில அற்புதமான திருத்தவத்துறை என்று சொல்லுகிற லால்குடி தேவார பதிகம் பெற்ற தலம். ஆனா பாட்டுதான் கிடைக்கல. அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழ் கிடைத்திருக்கிறது. அங்க அந்த திருமங்கலம்ங்கிற ஊர் ரொம்ப அற்புதமான திருவூர், பெரிய சேத்திரம். அங்கும் நமக்கு அன்பர்கள் தொடர்பிலே உண்டு. அந்த ஆலய குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவிலே கூட சென்று இப்பொழுது நடந்த, அதற்கு முன் நடந்த குடமுழுக்கு நிகழ்வுகளை பங்கேற்ற நினைவுகள்லாம் பசுமையாக இருக்கின்றன. அப்ப கருவறையில் இருக்கிற அந்த சிவலிங்க திருமேனி, அந்த ஆவுடையாரில் இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள், சுவாமியினுடைய திருமேனியினுடைய அந்த அற்புதமான அழகு, அருள் நிலை இப்பவும் நினைச்சா கண்முன்னாலே இருக்கார் அந்த சுவாமி. இசை விரும்பும் கூத்தனார்னு அவருக்கு பேரு. வடமொழியாளர்கள் சாமவேதீஸ்வரர்னு பேர் வச்சிருக்காங்க. ஆக இரண்டும் இசையோடு தொடர்புடையது. அந்த திருமங்கலம்ங்கிற ஊர் அவ்வளோ அழகான பெரிய சிவக்ஷேத்திரம். அதனால அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன். சரி, இப்ப இது முதல் நூல். அடுத்தது வழிநூல். வழிநூல்னா நம்பி ஆண்டார் நம்பிகள் செய்தருடைய திருத்தொண்டர் திருவந்தாதி. அவர் என்ன சொல்றாரு? தாயவன் யாவுக்கும் தாழ்சடை மேல் தனித்திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல்சீர் துளையால் யாவும் வேயவன் மேன் மலநாட்டு விரிமுனல் மங்களக்கோன் ஆயவன் ஆனாயன் என்னையும் வந்து ஆண்டு அருளினனே. இது கட்டளைக்கலித்துறை. ரொம்ப அழகா ஒரே ஒரு தொடர ஒரு 4 வரி பாடலாக நமக்கு வரலாற்றை சற்று விரித்து சொல்லுகிறார் நம்பி ஆண்டார் நம்பிகள். தாய் அவன் யாரு? எல்லாம் உள்ள பெருமான், தாயுமானவன். தாழ் சடைமேல் தனித்திங்கள் வைத்த தூயவன் பிறைசூடி, அவனுடைய பாதம் தொடர்ந்து தொல் சீர் துளையால், மூங்கில் இருக்கக்கூடிய துளையிடப்பட்ட 7 சுரங்கள் பேசக்கூடிய தொல் சீர் துளையால் பரவும் வேயவன். வேயினாலே மூங்கில், அந்த மூங்கிலாலான குழலை இசைத்த ஆனாயர். அவர் யாரு? மேல் மலநாட்டு. இவருடைய நாடு சோழ நாடாக இருந்தாலும் அதுல ஒரு பகுதி மேல் மலநாடு. ஏன்னா எல்லா பகுதியும் அடியன் சென்றதுனால அந்தந்த பகுதியெல்லாம் மனக்கண் முன்னால ஓடும். ஒவ்வொரு இடமும் படிச்சாச்சுன்னா படிச்சதோட விடுறதில்லை, போய் நேரா பார்க்கறது. அதனால மேல் மலநாட்டு விரிவுனல் மங்களக்கோன், அந்த திருமங்கலத்தை மங்களம்னு சொல்லி, கோன்னா அந்த திருவூரை சார்ந்தவர். அந்த மங்களக்கோன் ஆயவன் யாரு? அவர் பேர் என்ன? ஆனாயன். ஆன்னா பசு, ஆயன்னா மெய்ப்போர் இல்லையா? அதனால இவருடைய இயற்பெயர் யாருக்கும் தெரியாது. அதனால நமக்கு புராண வாயிலாக அறிகிற திருப்பெயர் தான் ஆனாயன். அவர் என்னையும் ஆண்டு கொண்டு அருளினனே அப்படின்னு தன்னை ஆட்கொண்ட விதத்தை விதந்து
நம்பி ஆண்டார் நம்பிகள் தோத்திரம் செய்கிறார். இது வழிநூல். அடுத்தது இப்ப சார்பு நூல், அதுதான் பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் மாக்கதை. இவரும் அந்த புனல், அந்த நீர்நிலைகளை எல்லாம் சிறப்பிக்க விரிபுனல் மங்களக்கோன்னு சொன்னார். ஏன்னா அலைமலிந்த புனல் மங்கைன்னு அவர் சொன்னதுனால வழிநூலாக வர இவர் விட்டுருவார என்ன, அதனால அந்த நீர்நிலையை சிறப்பித்து இவர் சொன்னார். நான் அடுத்த அப்படின்னு நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த வரலாற்றை சொல்ல விளைவதற்கு அற்புதமா கிட்டத்தட்ட ஒரு 41 பாடல்கள் இருக்கு. அது ஒரு பாடலை அறிஞர் உலகம் இடைச்செருகல் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த இடைச்செருகலாக உள்ள பாடல் இந்த நூல்ல இருக்கு. ஆனா தருமையாதீன வெளியீட்டுல அந்த பாடலை தைரியமா எடுத்துட்டாங்க. அது அவருடைய சேக்கிழார் பெருமானுடைய வாக்கே அல்ல. அப்ப மொத்தம் நமக்கு 40 பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப மலைநாடுன்னு சொன்னார் இல்லையா, இப்ப நாட்டை பற்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்ல வருகிற பொழுதெல்லாம் சோழ நாட்டை, காவிரிய எவ்வளவு சிறப்பிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சேக்கிழார் பெருமான் சிறப்பித்திருப்பார். இங்க மாடு விரைப்பொலி சோலையின் வான் மதி வந்து ஏற சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பு ஏற ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்து ஏற நீடு வளர்த்தது மேல் மலநாடு எனும் நீர்நாடு அப்படின்னார். இப்ப மேல் மலைநாடுன்னு சொன்னதுனால அருத்தாபத்தியா கீழ் மலைநாடுன்னு ஒண்ணு இருக்கணும். அது எதுன்னா நம்ம திருப்பாய்ச்சிர ஆசிரமம் திருத்தலம். யாரா போயிருக்கீங்களா? முக்கியமான பதிகம். துணி வளர திங்கள் மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே என்று கொல்லிமளவன். இப்ப பாத்தீங்கன்னா மலைநாடுங்கிறதுக்கு ஏற்ப அந்த நாட்டை ஆண்ட மன்னன், குறுநில மன்னன் யாரு? அந்த மன்னன் பேரு கொல்லி மளவன். மலைநாடு அதோட சார்பில் கொல்லிமலையெல்லாம் சேர்ந்திருக்குங்கிறது தெரியுது. அப்ப மேல் மலைநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த திருமங்கலம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த வர்ணனையில என்ன சொல்றாரு, இங்கெல்லாம் விவசாயத்துல தொடர்புள்ளவங்க தான் நீங்கெல்லாம் ஐயா எல்லாம் காடு கழனி வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் என்று கருதுகிறேன். நம்ம ஊர் பக்கம் அறுவடையான உடனே அந்த அதை என்ன செய்வான், எடுத்து மணிகளை உதிர்க்கணும். இப்ப மெஷின் வந்துட்டு உடனே எல்லாம் இது பண்ணி போட்டு போயிடுது. அந்த காலத்துல கையில தான் அறுவடை செய்யணும். அதை எடுத்து என்ன செய்வாங்க, அடிக்கணும். அதோட எல்லா மணியும் கொட்டிடுமா? குறைய மிச்சம் இருக்கும். அதில் இந்த முதல்ல அடிச்சு எடுக்கிற நெல்லுக்கு என்னன்னு பேரு? அந்த கதிர், அதிலிருந்து ஊதுகிற நெண்மணிகள். அப்ப அதற்கு தலையடின்னு பேரு. எப்படி? தலையடி அப்படின்னா முதல்ல அறுவடை பண்ணி எடுக்கிற நெல். அடுத்தது எல்லாம் பரப்பி ஆணிரைகளை எல்லாம் விட்டு அப்படி சால் ஓட்டுற மாதிரி ஓட்டி அப்புறம் பின்னால நெல்லெல்லாம் எடுப்பாங்க. அது உண்டா இல்ல? மாடு கட்டி போரடிக்க மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அப்படின்னு பாடுறது பழம்பாடல். யானை அவ்வளவு நெல். அதனால செஞ்சாலி கதிர் உழைக்கி, சாலிங்கிறது நெல்லு. செஞ்சாலி கதிர் உழைக்கி செழுங்கமல வயல்படியும் திருவையாறுன்னு பாடுவார் ஞான சம்பந்த பெருமான். அப்ப இதையெல்லாம் அடிச்சு
முதல்ல எடுத்த நெண்மணிகள் அப்ப அடிச்சு எடுக்கிறது தலையடின்னு பேரு. அப்புறம் கடா விடுதல் எல்லாம் விட்டு அதற்கு பின்னால சேகரிக்கிற நெல்லுக்கு பேரு தலை உதிரின்னு பேரு. முதல்ல எடுக்கிறதுக்கு தலை அடின்னு பேரு, ரெண்டாவது அள்ளி எடுக்கிறது தலை உதிரின்னு பேரு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிற செல்போன் உலகத்துல எந்த பிள்ளைங்க யார் இதெல்லாம் படிச்சு கேட்டு இந்த மாதிரி பாரம்பரியத்தை எல்லாம் காப்பாற்றுவது. ஆனா இப்படி பதிவு செய்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று இதுல கேட்கிற பிள்ளைகள், அதுல யாராவது அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால நெல்லுல எத்தனை விதம், நெல் பயிர்னா என்ன? ஏன்னா அந்த காலத்துல செல்வம்ங்கிறது எது தெரியுமா? நெல்லு தான். நிறைய அதுக்கு வரலாறு இருக்கு. சரி, இப்ப அங்க போனோம்னா நம்முடைய பாடப்பகுதி நிறைய இருக்கு, அது பற்றிய குறிப்பு. வாய்ப்பு வர்ற போது அதை சிந்திப்போம். இப்ப அந்த வைக்கோல் இருக்கும், அதுக்கு வையம்னு பேரு. வையம்னு உலகத்துக்கு வேறு, வையகம்ங்கிறோம். திருவிசைப்ப ஆசிரியர் அதை வையம்னு சொல்லுவார். இப்ப இந்த இதெல்லாம் இப்படி அடுக்கி 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 வைக்கிறாங்க. அதுக்கு பேரு போர்னு பேரு. யுத்தம் நடக்கிறதுக்கும் போர்னு பேரு, இந்த வைக்கோல் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு போர்னு பேரு. அத நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? வைக்கோல் போர் இல்லையா? அது அந்த வைக்கோல் போர்னு சொல்லுவோம். கற்பனை கலைஞர் சிவராஜ சுவாமிகள் அழகா சொல்லுவார், போர்ல எத்தனை வகையான போர்னு சொல்ற போது 4 வகையான போர் சொல்லுவார். அதுல இந்த போர் ஒண்ணு, சொற்போர், மற்போர், விற்போர்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த வியாபாரம் நடக்கிறத பொற்போர்னு சொல்லுவார். அதுபோல இந்த வைக்கோல் எல்லாம் அடுக்கி இருக்கிறது மலை மாதர். இப்ப எப்படி இருக்குன்னா, ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்து ஏற, அங்க இருக்கிற நீர் வளம் மேகங்கள்லாம் வந்து ஏதோ மலை சிகரங்கள் போல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்து மேகம் எல்லாம் அதுல படியுதான். அவ்வளவு வளம். கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போனீங்கன்னா நம்ம மேலேயே மேகம் பெய்யும். கைலாயம் போனா நம்ம மேல ஐஸ் மழையே பெய்யும். ஏன் கைலாயம் இல்லை, நம்ம கோடை வாசஸ்தலங்கள் வடக்கு இமயத்துக்கு போனா இப்ப அதுதான் இப்ப ரொம்ப சீசன் ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி இப்பதான் அது ரொம்ப பிரபலமா இருக்கு இல்லையா? குழு, மணாலி. அதனால இப்ப மாடு விரைப்பொலி சோலையின் வான்மதி வந்து ஏற, அந்த சோலைகள் உயரமா இருக்கு, அது மேல நிலவு செல்வது, அப்படி ஒரு அழகான தோற்ற பொலிவு. சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பு ஏற, இங்க பார்த்தாலும் வண்டினங்கள், சுரும்புன்னா வண்டு. ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்து ஏற, நீடு வளர்த்தது மேல் மல நாடு எனும் நீர்நாடு. எல்லாம் மேல் நோக்கியே இருக்கு. சரி, இப்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை எல்லாம் செய்யறவங்க யாருன்னா உளத்தியர். அவங்க கூந்தல் எப்படி? நெய்க்குழல், நல்ல வாசனை, நல்ல நறு நெய் பூசிய குழல், அதாவது நீவி நிதம்ப உளத்தியர் நெய்குழல் மைச்சு ஊழல் மேவி உறங்குவ மென் சிறை வண்டு. இந்த வண்டுகளுக்கெல்லாம் உறங்குறதுக்கு ஒரு அருமையான இடம் தேடிச்சான். அது என்னன்னா இந்த பெண்களுடைய கூந்தலாம். அழகா இந்த உளத்தியர்களுடைய கூந்தல வந்து அழகா தங்கி அப்படியே உறங்குதான். விரை கஞ்ச பூவில் உறங்குவ நீள் கயல் பூமலி தேமாவின் காவின் நறுங்குளர் நீழல் உறங்குவ கார்மேதி. இப்படி எந்த அந்த ஒவ்வொன்று இதெல்லாம் நிறைய வர்ணனைகள் இருக்கு. நான் 1 2 ஒரு பானை சொட்டு ஒரு சோறு பதங்கிற மாதிரி 1 2 தான் என்னால் இப்ப சொல்ல இயலும். காரணம் இப்ப என்னன்னா, இங்க பாருங்க,
மேதி இப்ப இங்கேயும் அந்த எரும மாடு அது எங்க இருக்குது? நல்ல மாமரம், அந்த மாமரத்து நிழல்ல வந்து அழகா நிழல்ல அது உறங்குது அப்படின்னா அந்த நாட்டோட வளம், அந்த இயற்கையினுடைய சூழல் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு எங்க பார்த்தாலும் கரும்பு ஆலை. ஒரு நாட்டோட வளம் என்னன்னா செந்நெல், கண்ணல். கண்ணல்னா கரும்பு. அந்த ஆலைகள் ஓடுது. அந்த ஆலை இப்பெல்லாம் மின்சாரத்துல ஓடுறது. அந்த காலத்துல அதாவது எருது. நீங்க பழைய ஆலையெல்லாம் மரத்திலேயே இருக்கும், வட்டமா சுத்தி வரையில கரும்பு வச்சு அது பார்த்துருப்பீங்க. ஆலை, கருப்பாலை. பரவும் பரிசொன்று அறியேன் நான், பண்டே உம்மை பயிலாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நான், கரவில் அருவி கமுகுண்ண தெங்கங்குலைக்கீழ் கருப்பாலை, கருப்பாலை அறவம் திரை காவிரி சூழ் ஐயாற்றுடைய அடிகள்னு பாடுவார் சுந்தரர் பெருமான். அதனால அந்த கரும்பு அந்த ஆலை இடி இடிக்கிற மாதிரியும் அந்த ஓசை, அந்த சாறு பெருக்கெடுத்து பாய்வது, அதெல்லாம் அந்த இயற்கை அழகு. அந்த பாலை எடுத்து காய்ச்சுகிற பொழுது புகை, வெள்ளப்பாகு மணக்கும், அவ்வளோ அழகா மனமா இருக்கும். நான் சின்ன வயசுல என்ன பண்ணுவேன்னா, நம்ம சொந்த தோட்டம் இருந்தது அப்போ, இப்ப இல்லை. அந்த ஆலையில பாகு பதம் வர்ற வரைக்கும் விளையாடிட்டு இருந்துட்டு கரும்பு பாலெல்லாம் நிறைய குடிக்க வேண்டியது. அப்புறம் அந்த பதமா அந்த பாகு வர்ற போது நீளமா ஒரு கரும்பு எடுத்து அதுக்கு தேங்காய் எண்ணெயை தடவிட்டு அந்த கரும்பை கொண்டு போய் இவங்க இறக்கி அச்சில ஊத்துவாங்க வெல்லம். அதுக்குள்ள அதை விட்டு ஒரு 4-5 திருப்புனா நல்லா பிடிச்சிக்கும் கரும்புல. அதை பொடிச்சு எடுத்துட்டு வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே கொட்டிடும். அப்புறம் அதை உருவி கொஞ்சம் ஆறுன முன்னால வச்சு உருவி எடுத்து அப்படி உருண்டு வந்துடும் உருண்டையா. உடனே அதை பிடிச்சி இழுக்கணும், மறுபடியும் தேங்காய் எண்ணெய் போட்டு இழுன்னு இழுத்து திங்கிறது கிடையாது, அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சிடுறது. அது ஆறுன பின்னால எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஈடு இணையான எந்த ஸ்வீட்டும் இந்த உலகத்துல இல்லை. ஐயாலாம் சாப்பிட்டுருப்பாங்க போல தெரியுது. இது மாதிரி சின்ன வயசுல இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இப்ப இந்த வாய்ப்பெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கல இல்லையா? இதுதான் கிடைச்சிருக்குதே ஒழிய இதெல்லாம் கிடைக்கல. சரி, ஆகையினால அந்த கண்ணல் அடும் புகையால் முகில் மேகம்தான் வருதோங்கிற மாதிரி அவ்வளவு புகையாகுதான். அப்படி ஒரு கருப்பு ஆலைகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் இருக்கு. அப்புறம் அடுத்தாப்படி பொங்கிய மானதி நீடலை உந்து புனல் சங்கம் துங்க இலை கதலி புதல் மீது தொடங்கி போய் தங்கிய பாசடை சூழ்கொடி ஊடு தவழ்ந்தேறி பைங்க முகிந்தலை முத்த முதிர்க்குவ பாளையன. அதாவது என்ன சொல்றாரு சிவகவிமணி சீகேஎஸ் ஐயா, பின்னால ஆனாய நாயனார் வந்து சந்தை இசையால குழல் இசைக்க போறாரு. அந்த இசைய மனத்துள் வைத்த தெய்வ சேக்கிழார் பெருமான் இவருடைய புராணத்தை பாடுற போது தொடக்கத்திலேயே சந்தத்திலேயே பாட ஆரம்பிச்சிருக்காருன்னு முறை எழுதுறாரு. அது என்ன சந்தை இசை? மாடு விரைப்பொலி சோலையின் வான்மதி வந்தேற, சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற, ஈடு வெறுக்கிய போர்களின் மேகம் இழைத்தேற, நீடு வளர்த்தது மேல்மலை நாடு எனும் நீர்நாடு. இதே மாதிரி எல்லா பாட்டும் இந்த ஓசையிலேயே வரும். இதுதான் சந்தம் யாப்புல. இதுல என்ன சொல்றாரு, ஒரு சங்குப்பூச்சி அது என்ன பண்ணுச்சு, அப்படியே வயல்ல அப்படி மெல்ல ஊறி போய் வாழை மரத்துல ஏறி அப்படியே அங்கிருந்து நல்லா ஓங்கி வளர்ந்த வாழை மரத்துல இருந்து, கரும்பு பக்கத்திலேயே இருக்கு, வாழை மரம் எல்லாம் பக்கத்திலேயே இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அங்க ஒரு கமுகுன்னு என்ன ஐயா சொல்லிட்டாரு. என்ன மரம்? பாக்கு மரம். அதுவும் நல்ல வானலாவி வளரும். அப்படி பவளம் போல அது கொத்து கொத்தா காய்ச்சிருக்கிறதுக்கு ஒரு அழகு. இப்பெல்லாம் பச்சை பாக்கு போடுற பழக்கமே இல்லாம போச்சு. அந்த காலத்துல எங்க பெரியவங்கெல்லாம்
வீட்டுல பாக்கு வெட்டின்னே ஒரு கருவி இருக்கும். பார்த்தா அதுல கண் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு இது மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த பாக்கு வெட்டியே விதவிதமான அழகுல இருக்கும். பார்த்தா பித்தளையில இருக்கும், இரும்புல இருக்கும். பச்சை பாக்க வெட்டி அந்த பச்சை பாக்கை தான் போடுவாங்க. இங்கெல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதோட குணங்கள்லாம் தனி சிறப்பு. ஆக அந்த கமுகு மரத்து மேல ஏறி என்ன பண்ணுச்சான், முத்து உதிர்க்கும். அந்த பாளையில் இருக்கிற பூவு இதெல்லாம் அந்த காய்கனிகளை எல்லாம் உதிர்க்குது. இவ்வளவு தூரம் சங்கு பூச்சி அந்த மரத்து மேல ஏறுது. எல்லாமே மேல் நோக்கி போறதே தான் சொல்றாரு. இது நுட்பம். மேல தொடக்கத்திலிருந்து வான்மதி வந்து ஏற, சுரும்பு ஏற, மேகம் இழைத்து ஏற, இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்ற போது இப்ப என்ன பண்ணுது, இந்த சங்கு பூச்சியும் மேலே ஏறுது. அப்ப இதுல இருந்து பின்னாலே உள்ள வரலாற்றுக்கு இதெல்லாம் ஒரு தோற்றுவாய் அணி செய்வது போல ஒரு குறிப்பு பொருள் தர்றாரு சேக்கிழார் பெருமான். அல்லி மலர் பழனத்து அயல் நாகைகள ஆணி எனும் ஒல்லை முழுப்படை உகப்பின் உலக்கு குளக்கன்று கொல்லை மடக்குல மான்மரியோடு குதித்தோடும் மல்கு வளர்த்தது முல்லை உடுத்த மருங்கு ஓர்பால். இப்ப வயல் இருக்கு, பக்கத்திலேயே முல்லை நிலமும் இருக்கு. அதனால இது திணை மயக்கம் அப்படிங்கிற நிலையில இந்த பகுதியை பாடுறாரு. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நாட்டை பத்தி சொன்னாரு. இன்னும் பாட்டு இருக்குது, இருந்தாலும் நான் உங்களுக்கு காலத்தின் அருமை எழுதி வேகமா போறேன். பொங்கரில் வண்டு புறம்பு அலைப்ப, சோலைகள் மேலோடும் வெங்கதிர் தங்க விளங்கிய மேல்மல நல்நாடாம், அங்கு அது மண்ணின் அருங்கலமாக அதற்கே ஓர் மங்கலம் ஆனது மங்கலமாகிய வாழ்முதூர். மங்கலம்னாலே அருமையான நல்ல சொல்லு. மங்கலம் என்ப மனைமாட்சி, மங்களக்குடி இல்லையா? மங்களக்குடி ஈசனை மாகாளி வெங்கதிர் செல்வன் வெண்ணொடு மண்ணுநேர் சங்கு சக்கரதாரி சதுமுகன் அங்கு அகத்தியரும் அர்ச்சித்தாருன்றேன்னு நம்ம அப்பர் சாமி பாடுறாரு. மங்களம் இல்லையா? அதனால மங்களம் ஆனது மங்களம் ஆகிய வாழ்முதூர் வந்து சொல்லியே அடுக்கி அடுக்கி சொல்ற பொருள் இருபொருள் பட சொல்லுவதிலே இந்த பாடல் நமக்கு சிறப்பா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஊர்ல திருமங்கலக்குடி, திருமங்கலம்ங்கிற ஊர்ல ஒப்புயில் பெருங்குடி நீடிய தன்மையில் ஓவாமே தப்பில் வளங்கள் பெருக்கிய அறம்புரி சால்போடும் செப்ப உயர்ந்த சிறப்பின் மலிந்தது சீர்மேவும் அப்பதி மன்னிய ஆயர் குலத்தவர் ஆனாயர். அந்த ஊர்ல திருமங்கலத்துல ஆனாயர் எப்படிப்பட்டவர்? ஆயர் குலத்தவர். அவரு வந்த மரபு அறம்புரி சால்புள்ள மரபு, உயர்ந்த பாரம்பரியம், இதெல்லாம் சொன்னார். அந்த ஆயர் குலத்தை விளக்கிட, ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை சிறப்பு உண்டு. அதுபோல இந்த ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார்னார். இதுதான் ரொம்ப அற்புதமான குறிப்பு. ஐயா அவதாரம் செய்தார், பிறந்தார், தோன்றினார், உதித்தார். பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம மூவர் முதலிகளை சொல்லுகிற பொழுது திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்றோம். முருகப்பெருமானை சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவாரு கச்சியப்பர்? உதித்தனன் உலகம் உய்ய, இல்லையா? அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன அழகா ஆனாய நாயனாரை சொல்லுகிற பொழுது அக்குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். என்ன பெருமைக்கு உரிய, எவ்வளவு பெரிய வார்த்தை இது. தூய சுடர் திருநீரு விரும்பு தொழும்பு உள்ளார். இவர் எதை விரும்புவாராம்? திருநீரை தான். தூய திருநீர் இல்ல, சுடர் திருநீருனார். ஒளி பொருந்திய விரும்பும் தொழும்பு உள்ளார். வாயினின் மெய்யின் வலுத்தும் மனத்தினின் வினைப்பாலின் பேயுடன் நாடு பிரானடி அல்லது பேணாதார். ரொம்ப அருமை அருமை. சிவருமானுக்கு ஒரு பேர் வைக்கிறார், பேயுடன் ஆடும் பிரான். எப்படி?
இவரு நினைச்சா என்ன அழகான மனைவி இருக்கா சிவகாம சுந்தரி, சிவகாம சுந்தரியோட சேர்ந்து ஆடலாம் இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு காளியோட ஆடினாரு. அப்புறம் பார்த்தா அதை விட இவர் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு ஆடுறது எதுன்னா பேய் தான். பேயுடன் ஆடும் பிரானார் அவனுடைய அடியல்லால் பேணார். அவன் திருவடியை தவிர வேற எதையும் இவரு திருநீரு, அவன் திருவடி, ஒண்ணு திருநீரு, அடுத்த அப்படி திருவடி. 3 நிலையில மனம் மொழி மெய் வழிபாடு செய்யணும். மனத்தால், வாக்கால், காயத்தால். அப்படியே ஒரு வரி இதுக்குள்ள சூக்குமமா வைக்கிறார். வாயினில், அப்ப குழல் இசை. மெய்யின், வழுத்தும் மனத்தின் அப்படின்னதுனால மனம் மொழி மெய் 3ம் தொடர்பு வருது. ஆண்நிறை கூட அகன்புற வில்கொடு சென்றி ஏறி கானுரை தீய விலங்குறு நோய்கள் கடிந்து எங்கும் தூணரு மென் புல் அருந்தி விரும்பிய தூணீர் உண்டு ஊனம் இல் ஆயம் உலப்ப இல் பல்க அளித்துள்ளார். நிறைய ஆணிரைகள், நல்ல புல், நல்ல நேர், இதெல்லாம் பருகணும் ஆணிரைகள். இப்ப நம்ம ஊர் மாடெல்லாம் போஸ்டரு, குப்பை, கோலம், சாக்கடை இதெல்லாம் தான் சாப்பிட்டு இந்த சாணத்தை எடுத்து விபூதி தயாரிச்சே என்ன ஆகும்? இன்னும் சொல்ல போனா மலங்காடுகள்ல நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். மலங்காடுகள்ல பசுமாடுகள்லாம் மேய்ச்சல் கூடுவாங்க, கழுத்துல மணி கட்டி இருக்கும். அப்ப போறது அங்கங்க அங்கங்க மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் அது சாப்பிடும், பச்சிலைகள் எல்லாம். அந்த சாணம் அதுல திருநீர் தயாரிக்கும். அப்ப அதுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும். நீற்றினுடைய பெரு இல்லையா? மருந்து. சரி, மணி மருந்து, அதுக்கு ஔடதம்னு பேரு. மந்திரம், மணி, அப்புறம் மருந்து இல்லையா? சரி. ஆக இப்ப அப்படியே அந்த ஆணிரைகளை எல்லாம் மேய்த்தார். கன்றோடு பால்மறை நாகு கரப்பன பால் ஆகும் புந்தலை மென்சினை ஆணோடு நீடு புனிற்றாகும் வென்றி விடைக்குலமோடு இனந்தோறும் வெவ்வேறு துண்டி நிறைந்துள்ள சூழலுடன் பல தோளங்கள். இது ரொம்ப அற்புதமான குறிப்பு. என்னன்னா, பசுமாடு ஆணிரைகள்லாம் கன்றுகளா இருக்கிறது தனியா இருக்கும். கன்றுன்னா ஆண் பசுவோட கன்று பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற கன்று வேற, அது பசுவோட இருக்கும். இருந்தாலும் பக்கத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வளர்ந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அது இன்னும் பருவத்துக்கு வந்து அது பக்குவப்பட்டு அது ஒரு கன்றை ஈனக்கூடிய அளவுக்கு உள்ள பக்குவம் உள்ளதெல்லாம் அது ஒரு பக்கமா இருக்குமா. பால் கருகிற பசுமாடுகள்லாம் ஒரு பக்கமா இருக்குமா. பால் மறக்கப்பட்டு அதுக்கு அடுத்தபடியா அடுத்து ஈன், அதாவது கன்று ஈனுகிற பக்குவத்தில் உள்ளது ஒரு பக்கம் இருக்கும். நிறை மாதமா இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கும். இவற்றிற்கு சேர்ப்பதற்குரிய ஏறு காளமாடு அது ஒரு பக்கமா இருக்கும். இப்படியே அந்த ஆணிரைகள் இருக்கிற பகுதியா அதை பிரிச்சு எல்லாம் ஒரே இடமா கூட்டத்துல கோய்ந்தா போறதுன்னு சொல்ற மாதிரி இல்லாம எப்படி வகைப்படுத்தி ஆணிரைகளை வைத்திருக்கிறார்கள்ங்கிற குறிப்பு ஆனாயனார் புராணத்தில் இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நகரத்தார்கள் பாத்தீங்கன்னா பசுமடம் வைப்பார். எங்க பார்த்தாலும் பசுமடம் இருக்கும், குருபூஜை மடம் இருக்கும், நந்தவனம் இருக்கும். அது மாதிரி மற்ற மரபில் வந்த பெரியவர்களும் பல அறங்களை செய்கிற பொழுது அதுல பசுமடம் வைப்பது ஒரு பெரிய சிவபுண்ணியம். எல்லா மரபிலையும் இருக்காங்க. எல்லா மரபிலையும் திருக்கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மடங்கள் இருக்கும். ஒரு குறிப்பு தர்றேன் உங்களுக்கு. நம்ம எல்லாம் திருத்தணிக்கு போனோம்னா நேரா சரவண பொய்கை அப்படி 365 படி, அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு இப்ப நேரா கார்ல வண்டி வாகனங்கள்ல போற மாதிரி ஆயிட்டு. மலைக்கு பின்னால ஒரு வழி இருக்கு, அங்க ஒரு குளம் இருக்கு. யாராவது திருத்தணிய கிரிவலம் வந்திருக்கீங்களா? அடியேன் வந்திருக்கிறேன்.
திருத்தணியில. அதுக்கு ஒரு முறையோடு போனாதான் கிரிவலம் வரலாம், இல்லைன்னா அது நீண்டு போகும். குன்று மாதிரி இல்லை. அங்க பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருந்து மலைக்கு வர்றதுக்கு ஒரு வழி. எத்தனை மடங்கள் இருக்கு தெரியுமா? எல்லாம் இடிஞ்சு தவுந்து கேட்பாரற்று. அப்ப அந்த காலத்துல அவ்வளவு திருமடங்களை நிறுவி இருக்கிறார்கள், அவ்வளவு தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். இப்ப வர வர மடங்கள் போதுமான அளவு பேணி பாதுகாக்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்தந்த திருமடங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும், அந்த அறங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது பெரிய புராணத்தில் இந்த மடங்கள் பற்றி வர்ற குறிப்புள்ள பகுதி பாடல்கள்லாம் இருக்கு, அது வாய்ப்பு வர்ற போது உங்களுக்கு சொல்றேன். ஆகையினாலே இந்த ஆணிரைகளை எல்லாம் இப்படி வைத்திருந்தார். சரி, இப்பதான் ரொம்ப முக்கியமான இடம். ஆவின் நிறைக்குலம் அப்படிப்பல்க அளித்தது என்றும் கோவலர் ஏவல் புரிந்திட ஆயர் குலம் வேணும் காவலர் தம் பெருமானடி அன்புரு காணத்தின் மேவு துளைக்கருவி குழல் வாசனை மேல் கொண்டார். இவரு கையில் என்ன இருக்கும்? குழல். இந்த குழல் இசைப்பது இயல்பாகவே ஆயர் குலத்துல ஆணிரை மீட்பவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. இவரு முந்தை மறை நூல் மரபின் மொழிந்த முறை எழுந்தவே அந்தம் முதல் நாள் இரண்டில் அறிந்து நரம்பு உருதானம் வந்த துளை நிறையாக்கி வாயு முதல் வழங்கு துளை அந்தமில் சீர் இடையீட்டின் அங்குலி எண்களின் அமைத்து. இப்ப இந்த புல்லாங்குழல் குழல் செய்யற முறைய சொல்ல ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப அந்த கருவியை செய்யறவங்க எப்படி செய்யணுங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் இதெல்லாம். இதுல எடுத்த குழல் கருவியினில் எம்பிரான் எழுத்து அஞ்சும் தொடுத்த முறை ஏழிசையின் சுருதி பெற வாசித்து. எல்லா ராகங்களையும் எல்லா பெண்களையும் இந்த 7 துளைகள்ல, குறிப்பா 6 துளைகள்ல அடக்கி வாசிக்க முடியும். எப்படி? இது குழல்ல இவரு 7 இசை இருந்தாலும் இவர் எதை 5 எழுத்த முதன்மையா வச்சுக்கிட்டார். பஞ்சாக்கரத்தை, சி பஞ்சாக்கரத்தை முதன்மையா வச்சுக்கிட்டார். தடுத்த சராசரங்கள் எல்லாம் தங்க வரும் தங் கருணை அடுத்த இசை அமுது அளித்து செல்கின்றார். இசை அமுது அளித்து, எல்லாம் நம்ம உணவை அமுதுன்னு சொல்றோம், இவர் வழங்கியது இசை அமுது. அந்த இசை அமுது அளித்து செல்கின்றார். அப்படி போற போது ஒரு நாள் வாசமலர் பிணை பொங்க மயிர் நுழுதி மருங்குயர்ந்த. இப்ப என்னன்னா அடுத்த பாட்டு பூரா இவருடைய வேடப்பொலிவு எப்படி இருந்ததுன்னே வர்ணிக்கிறார். பல பாட்டு. அதுல ஒரு பாட்டு தான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். சேவடியில் தொடுதோலும். அவர் பாதத்துல என்ன இருந்தது? பாத அணி. சேவடியில் தொடுதோல், தொட்ட தொடுகின்ற தோல், வினைத்தொகை. அது எது? செருப்பு. அத செருப்புன்னு சொல்றதுக்கு பதிலா தொடு தோல். செருப்புன்னே பாடினார் திருவிசைப்பாவில். கடுப்பாய் பறைகரங்க கடுவெஞ்சிலையும் கவனம் கை கொண்டு உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராக முன்னோடி விழி உழைப்ப நடப்பாய் மகேந்திர நாத நாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே குலாவுதில்லை குத்தன்னு வரும் அந்த பாட்டு. கல்லும் உறுத்தாது, காலில் முள் தைக்காது, எல்லை மார்த்தாண்டன் சூரியன் சூடு ஏறாது, தொல்லை தரும் மாலை இருளில் வழி நடக்க கூசாது, காலில் செருப்பு இருந்த கால். காலமேகத்தை பார்த்து கல்லுன்னு ஆரம்பிச்சு கால்னு முடியணும்னு இந்த பாட்டை பாடினாரு. கல்லும் உறுத்தாது, காலில் முள் தைக்காது, எல்லை மார்த்தாண்டன் சூடு ஏறாது, தொல்லை தரும் மாலை இருளில் வழி நடக்க கூசாது, காலில் செருப்பு இருந்த கால். கண்ணப்பருடைய திருமேனியை பார்த்தீங்கன்னா காலத்தில அந்த செருப்போட இருப்பார். பெரிய திருமேனியில் இல்லையா? அதனால சேவடியில் தொடுதோலும் செங்கையினில் வெண்கோலும். அது எதுன்னா ஆணிரை மேய்க்க போற போது கோல். அது என்னன்னா அங்கங்க உயரமா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அந்த கோல்ல அந்த உணவுக்கு
ஆணிரைகளுக்குள்ள அந்த தீனின்னு சொல்றவன் அதை பறிக்கிறதுக்கு இது கருவி பயன்படும். அது ஊக்குமாறு இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் இந்த காலத்துல இருந்து எங்க அப்பா போற போது பசுமாடு ஓட்டிட்டு போற போது அந்த கோல் எடுத்துட்டு தான் போவாரு. நானும் பின்னாடி போவேன். அதை ஊனிக்கிறதுக்கும் அது பயன்படும், அது அந்த கருவியாகவும் அது பயன்படும். இப்பவும் அந்த கருவி எல்லாம் கண்ணில் தெரியுது. அப்பாவும் இல்லை, கோலும் இல்லை, அந்த ஊர்லயும் இல்லை இப்ப நான். அதனால சேவடியில் தொடுதோலும் செங்கையினில் வெண்கோலும் மேவும் இசை வேய்ங்குழலும், கையில புல்லாங்குழல் மிக விளங்க வினை செய்யும் காவல் புரி வல்லாயர் கன்றுடையான் நிறைசூழ பூ அலர்தார் கோவலனார் நிறை காக்க புறம்போந்தார். கோவலர் அப்படின்னா ஆணிரை மேய்ப்போர். கோவலன் நான்முகர்னு சுந்தரமூர் சுவாமிகள் கூட திருநாவலூர் பதிகத்துல பாடுற போது முதல்ல இதை தான் நினைவுபடுத்துறாரு. திருநாவலூர் பதிகத்துல பாத்தீங்கன்னா சரி. இப்ப இந்த இடத்துலதான் இந்த இடைச்சேர்கள் பாடல் இருக்குது. நீளமா மங்கையங்க நிறைகுடி புறவம்பாட. ஏன் இந்த பாட்டை இது சாமி வாக்கில்லைன்னு தள்ளினாங்கன்னா அந்த சந்தம் வரல, அதுல உண்டான அந்த இலக்கண இலக்கிய வாக்குகள் இதுல அந்த தோய்வு இல்லாம இருக்குங்கிறத கண்டு இது இடைச்சேர்கள்னு முடிவு பண்ணி எடுத்துட்டாங்க இந்த பாட்டை. அதனால இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்துல போட்டிருக்கிறார். சரி ஐயா, இப்ப நமக்கு அடுத்தபடியா இவர் என்ன பண்ணாரு, ஆணிரைகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு விட்டு குழல் இசைக்க ஆரம்பிச்சாரு. அப்ப எப்படி இசைத்தாருங்கிறது தான் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு கொன்றை மரத்தை பாக்குறாரு. அந்த கொன்றை மரம் அப்படியே சரஞ்சரமா பூத்து தொங்குது. சரக்கொன்றை. ஞானசம்பந்த பெருமான் பாடுற போது கொன்றை மரத்தை, கொன்றை பூவை சாதாரணமா கொன்றைன்னு சொல்லல, திருமலர் கொன்றையான் நின்றியோர் மேயான் தேவர்கள் தலைமகன் திருக்களி பாலை. இளம்பையங்கோட்டு ஒரு பதிகம் இல்லையா? நிருமலன் எனதுரை தனதுரையாக ஆக திருமலர் கொன்றையான். அதனாலதான் சுந்தரமூர் சுவாமி என்ன பண்ணாரு, திருத்தொண்ட தொகையில இன்னும் நம்ம ஞானசமுந்தர வரலாறுக்கு போகல, இனிமேல் தான் போவோம். வம்பரா வரிவண்டு மணனார மலரும் அது மலர் கொன்றையான் அடியாளால் பேணா எம்பிரான் சம்பந்தனர், கொன்றைய சொல்லி. அதனால இந்த கொன்றை பூத்து இருக்கிறத பார்த்த உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த கொன்றை மருங்கு அணைந்தார். உடனே சென்று அணைந்த ஆனாயர் செய்தவரை தாமம் என மண்டல் மலர் துணர் தூக்கி மருங்குதாள் சடையார்போல் நின்றனருங் கொன்றையினை நேர் நோக்கி நின்றுருகி. அதை பார்த்தோன்னே சுவாமியே நேரா பார்க்குற மாதிரி அந்த உணர்வு வந்து அப்படியே மெய்தான் அரும்பி, நம்ம முனிவாச சுவாமி திருவாசகத்துல சொன்ன மாதிரி அந்த புலகாகிதம் அவருக்கு ஏற்பட என்ன பண்ணாரா, நின்று உருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர் பால் மடை திறந்தார். அதை பார்த்தோன்னே இவர் நாத வழிபாடு, இசை வழிபாடு. உடனே குழல் எடுத்து இசைக்க ஆரம்பிச்சார். அந்த குழல்ல அவர் காற்று மட்டுமா போச்சு, அன்பு ஊறி, அன்பு ஊறி மிசை பொங்கும் அமுத இசை குழல் ஒலியால் வன்பூத படையாளி எழுத்தஞ்சும் வலுத்தித்தாம் முன்பு ஊதி வரும் அளவின் முறைமையே எவ்வுயிரும் என்போடு கரைந்திருக்கும் இன்னிசை வேங் குழல் கருவிகளில், இன்னிசை வேங் கருவிகளில் இல்லையா? அப்ப அவ்வளவு அழகா அன்பால ஐந்தெழுத்து கருவியிலே வைத்து இசைக்கிறார். அப்படி இசைக்கிற போது 7 விரல்கள் இடையிட்ட இன்னிசை வங்கியம் எடுத்து, இதுக்கு ஒரு பேர், இன்னொரு பேர் வங்கியம்னு பேர், எடுத்து தாழுமலர் வரிவண்டு தாது பிடிப்பன போல சூழும் முரன்று எழ நின்று தூய பெரும் தனித்துளையில் வாழியனம் தோன்றலார் மணி அதரம் வைத்து ஊத. அவருடைய இதழ்களை சொல்ற போது மணி அதரம் வைத்து ஊத. முத்துரையே முதல் அனைத்தும் உரைத்தானம் சோதித்து வைத்ததுளை ஆராய்ச்சி வக்கரணை. இதெல்லாம் இசை வல்லுநர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள். இசை ஆசிரியர்கள் இதனுடைய நுட்பம், இதனுடைய அமைப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் முல்லை பண்கிறாரு, கொடிப்பாலையில் நிறுத்திங்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் எப்படி அந்த இசை இசைக்க பெற்றதுங்கிறத அந்த இசை வல்லார் தான் இந்த பகுதிக்கு சொல்ல முடியும். அப்படி சொன்னவர் ஒருவர் இருந்தார்.
அவருக்கு இயற்றமிழ் தெரியும், இசைத்தமிழ் தெரியும், நாடகத்தமிழ் தெரியும். பண்ணாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனார்னு ஒரு பெரியவர், காதுல கடுக்கன் போட்டிருப்பாரு, சிகப்பா நல்ல அழகா லட்சணமா இருப்பாரு. திருத்தவத்துறை லால்குடி, அதுதான் அவருக்கு தலைமை பீடம். நாடுகான் குழு என்று ஒரு அமைப்பை வைத்து இசை சம்பந்தப்பட்ட திருமுறையோடு தொடர்புடைய பண்ணாராய்ச்சி வித்தகர்னே அவருக்கு பேர். அவரு இந்த பகுதியெல்லாம் ஒரு முறை விளக்கம் சொல்லுகிற பொழுது, நான் கல்லூரியில மாணவனாக இருந்தேன், அவ்வளவு அழகா சொன்னார். இதையெல்லாம் பாடி காட்டினார். அந்த பண் எப்படி இருக்கும். அப்ப இதை யார் வாயிலா இதை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னா, அந்த இசை வல்லார்கள் ஐந்தெழுத்தை குழல் இசைக்கிறவர்களையும் கூட வச்சு அவர்களை இசைக்க வைத்து இதை சொல்லி கேட்டாதான் நமக்கு இதனுடைய நுட்பம் புரியும். அதனால இசை நூல் வல்லுணர்வாய் கேட்டு உணர்க அப்படிங்கிற நிலையில ஒரு அருமையான சொல்ல பயன்படுத்துறாரு. எண்ணிய நூல், வண்ணம் பாடுறதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இன்னைக்கு காலையில் கூட அந்த பகுதியை சிந்தனை செய்தோம். வண்ணம் பாடுவது, வண்ணம் பாடி வாய்மூறி பாடி, யாழ்மொழி மாதிரி வாய்மொழி, அது இன்னொரு நாளைக்கு அதுக்கு உலகம் சொல்றேன். ஏன்னா யாழ்மொழியை ஞானசம்பந்தர் சப்ஜெக்ட் அது வர்றப்பதான் பார்க்கணும். சரி, எண்ணிய நூல் பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்பு என்னும் வண்ண இசை வகை எல்லாம், இதெல்லாம் இசை வகை. மாதுரிய நாதத்தில் நன்னிய பாணியும் இயலும், பாணினா தாளம், இயலும் தூக்கும் நடை முதல் கதியில் பண்ணமைய எழும் ஓசை எம்மருங்கும் பரப்பினார். அந்த இசை அந்த பகுதி மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லயும் அந்த இசை பரவுது. அப்படி பரவற போது இப்ப கூட வளிமண்டலம்னு ஒண்ணு இருக்கு. வளிமண்டலம் கடந்தாச்சுன்னா காற்று இருக்காது. ஆனால் ஆனாயருடைய இசை வளிமண்டலத்து அளவு கடந்து போகுது. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடம். எப்படின்னா மாதுரிய நாதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். துரிய நிலை கடந்து போந்து என்று மணிவாசக பெருமானுக்கு மாதவ சிவஞானிகள் காஞ்சி புராணத்துல வணக்கம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், துரிய நிலை கடந்து போந்து. இங்க மாதுரியம், மதுரை இசை என்று உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல ரொம்ப இதற்கு அதிநுட்பமான பொருள் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனால மாதுரிய நாதத்தில் நன்னிய பாணியும் இயலும் தூக்கும் நடை முதல் கதியில் பண்ணமைய எழும் ஓசை எம்மருங்கும் பரப்பினார். அப்ப வள்ளலார் வாசிக்கும் மணித்துளைவாய் வெய்குழலின் உள்ளுரை 5 எழுத்து ஆக ஒழுகி எழும் மதுர ஒலி. இப்ப மதுரம்னா தேன் போன்ற அந்த ஒலி. வெள்ளம் நிறைந்து எவ்வுயிர்க்கும் மேல் அமர தரு விளைதேன் தெள்ளமுதின் உடன் கலந்து செவி வார்ப்பது எனத்தக்க. அமருலகமெல்லாம் கடந்து அந்த இசை எப்படி இருக்கு, ஊடுருவி மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கு. அதுல எல்லாரும் மெய்மறந்து இருக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். ஆணிரைகள் பசுக்கூட்டங்கள் எல்லாம் அருகு அருந்தி அசைவிடாது அணைந்து அயர பால் நுரைவாய்த்த தாய்முலையில் 10 இளங்கன்றினமும் தான் உணவு மறந்து, கண்ணுக்குட்டி ஊட்டிட்டு இருந்தது, பால் குடிக்கிறத விட்டுட்டு புல்லாங்குழல் இசைக்கிறத பார்க்குது. ஆணிரைகள் மறந்து நிக்குது. முதல்லயே நம்ம திருநாளாயிரத்துல பார்த்தோம், பறவையின் கணங்கள் கூடு விட்டு வந்தன. இந்த ஆணிரைகளெல்லாம் கால் வரப்பட்டு செவிய ஆட்டக்கில்லாவே, அங்கேயாவது செவிய ஆட்டுச்சு, இங்க அதுவும் இல்லை. அத ஒருபடி மேல வந்துட்டாரு இங்க. அதனால தான் உணவு மறந்தொழிய தட மரப்பின் விடைக்குலமும் மான் முதலாம் மாடு, விடைக்குலம் மற்ற ஏனைய ஆணிரைகள், காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே அப்படி நடப்பன நடாய் கிடப்பன கிடாய்ன்னு சொல்லுவார். அது மாதிரி அப்படியே நானா அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு நீங்க பாக்குற போது திரைப்பட பாடல அப்படியே பறவைகள்லாம் ஸ்தம்பிச்சு நிற்கும், கடல் அலை நிற்கும். அது மாதிரி காட்டுற மாதிரி திரைப்படத்துல காட்டுற மாதிரி என்ன ஆகி போச்சு, இந்த இசை அண்டகடாகத்து ஊடுருவி போகுது. அண்டங்கடந்த சுவடமுண்டோ அப்பரசாமி திருத்தாண்டகம். அப்படி இந்த இசை உறவுதான். ஆடு மயில் இனங்கள், தோகை வரிச்ச மயில் அப்படியே நின்று போச்சு, கூவன குயில் அப்படியே நின்று போச்சு. இப்படி எல்லாமே இந்த உலகம் மட்டுமா, புவனங்கள் எல்லாமே சாதாரண விஷயமா?
எல்லா புவனங்கள் எல்லாம் உள்ளார் பயில் பிலங்கள் வழி வந்தணைந்தார். பாதாள உலகத்துல ஊடுருவி போன அங்கிருந்து அந்த பாதாள உலகத்திலிருந்து மேல் நோக்கி ஆடகேஸ்வர புவனம்னு சொல்ற அந்த பகுதியெல்லாம் கடந்து மேல வந்து இசை கேட்க வந்துட்டாங்க. அப்படி இந்த இசை பெருகுதான். கரமலரின் அமுதூட்டும் கனிவாய்வின் கிள்ளையுடன் கிளிகள் விரவனரும் குழல செய்ய விமானங்கள் விரைந்து ஏறி பறவை இசை அமுதம் செய்வடுக்க நிறைய விமானங்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சிரு. விண்ணுலகத்து விமானங்கள்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க. நலிவாரும் மெலிவாரும் உணர்வொன்றாய் நயத்தலினால் மலிவாய்வெள் எயிற்று அரவம் மயில் மீது மருண்டு விடும். பாம்பு பகையை மறந்துடுச்சு. மயில் பாம்பை கண்டா ஆகாது. எல்லாம் பகை மறந்தன விலங்குகள் பறவைகள் எல்லாம். சலியாத நிலை அறியும் தடங்கரியும் உடன் சாரும். சிங்கம் வந்தாச்சு, யானைகள் எல்லாம் வந்து புலிவாய். அங்க புல்வாயினா மானு, புலியும் மானும் ஒன்னா இருக்கு வந்து பக்கத்துல. மருவிய கால் விசைத்து அசையா மரங்கள் மலர் சினை செலியா மரஞ்செடி கொடி எல்லாம் கூட. கலித்தோடா பெருமுகலின் குலங்கள் புடைபெயர் ஒளி புனல் சோர இரு செம்பின் இடைமுழங்கா எழுகடலும். கடல் கூட என்ன ஆயிடுச்சு, அதுவும் சமுஜி போச்சு, இடை துளம்பா. இவ்வாறு நிற்பனவும் அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாம் நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய். எப்படி நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாழும் புலன் கரணம் மேவிய ஒன்றாயினவால் மெய்வாசன் அருங்கொன்றை முடிச்சடையார் அடித்தொண்டர் செவ்வாயின் மிசை வைத்த திருகுகுள் வாசனை உருக்க திருக்குழல். இப்பதான் குழலுக்கு என்னன்னு அடைமொழி கொடுக்கிறாரு சேக்கிழார் பெருமான். திருங்கிற அடைமொழி உணர்த்து திருக்குழல் வாசனை உருக்க என்ன பண்ணாரா நம்ம பெருமான் மெய்யன்பர் இது ரொம்ப முக்கியமான பாட்டு. நம்ம திருத்தணி சுவாமிநாத ஐயா வந்து அந்த ஊர்ல பணி செய்தார். திருமங்கலத்துல பல காலம் ஓதுவாரா அங்க பணி செய்தார். அவர் எங்கா பெரிய பஞ்சபுராணம் பாடுறது பெரிய புராணம் பாடுங்கன்னு இந்த பாட்டை அடிக்கடி பாடுவார். மெய் அன்பர் மனத்து அன்பின் விளைந்த இசை குழல் ஓசை வையம் தன்னையும் நிறைத்து இந்த உலகத்தை வானம் தன் மயம் ஆக்கி. இது ரொம்ப முக்கியமான வரி. பொய்ய அன்புக்கு எட்டாத எத்தனையோ பேர் வேடதாரிகளா இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பொய் அன்புக்கு எட்டாத பொன் பொதுவில் சிதம்பரம் நடராஜா சிசபாமணி நாயகர் சிசபாநாயகி பொன் பொதுவில் நடம்புரியும் ஐயன் நம்ம சிசபாநாதர். ஐயன் தன் திருச்செவியின் அருகு அணைய பெருகியதால். இப்ப எங்க போயிடுச்சு இந்த குழலோசை? அம்பலவாணருடைய திருச்செவிய நோக்கி போயிட்டு. உடனே அவர் சும்மா இருப்பாரா? உடனே கிளம்பிட்டார். ஆனாயர் குழலோசை கேட்டருளி அருளி அருள் கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவ வள்ளியுடன். தான் மட்டுமா வந்தாரு, அம்மாவையும் அழைச்சிக்கிட்டாரு. தவ வள்ளிங்கிறாரு இந்த இடத்துல. சிவகாம சுந்தரிக்கு ஒரு பேரு தவ வள்ளியுடன். காணாதி காரணராம் கண்ணுதலாம் விடையுகைத்து இடபமா வாகனத்துல ஏறி வானாறு வந்து அணைந்தார். எங்க? திருமங்கலத்துக்கு. மதினாரும் சடைதாள. உடனே திசை முழுதும் கணநாதர். எங்க பார்த்தாலும் அவர் வந்தா கணங்கள்லாம் வந்துருவாங்க. திசை முழுவதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசைமடைந்து வரும் பொழுதில் வேற்றொலிகள் விரவாமே அசையா அசை எழும் குழல் நாதத்து அஞ்செழுத்தால் தமைப்பரவும். கேட்டீங்களா? 5 எழுத்தால இசையில 5 எழுத்து. அந்த குழலாம் அந்த 5 எழுத்தை வைத்து வாசிப்பது. ஒரு முறை நம்ம சிதம்பரம் அந்த நடராஜா ஜுவல்லரி அந்த ஐயா ரொம்ப திருமுறையில ஈடுபாடு உள்ளவங்க. அவங்க குடும்பம் நிறைய நடராஜ பெருமானுக்கு திருப்பணி செய்த குடும்பம். அவங்க ஒரு முறை என்னிடத்துல, ஐயா யாராவது நல்ல குழல் வாசிக்கிறவர்கள் இருந்தால் இந்த 5 எழுத்தை வைத்து அவங்க எப்படி வாசிக்கிறார்கள்னு வாசிக்க செய்து பதிவு வெளியிடலாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. செய்யல, ஆனா அந்த ஆர்வத்தை பாராட்டணும். எப்படி? இந்த ஆனாய நாயனாருடைய புராணம் பயின்று இந்த குழல்ல 5 எழுத்தை வைத்து எப்படி இசைத்தால் அதை எப்படி அனுபவிக்கலாம்ங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அதனால அதை சொன்னாங்க. அதனால இறைவன் இசை விரும்பும் கூத்தனார். இந்த பாட்டுல சுவாமி பேர், திருமங்கலத்தில் இருக்கிற பெருமானாரோட பேர் இசை விரும்பும் கூத்தனார். எழுந்தருள் எதிர் நின்றார். யாருகிட்ட? ஆனாயர் முன்னால போய் நின்றார். முன்னின்ற மழவிடை மேல் முதல்வனார் எப்பொழுதும் சென்னின்ற மணப்பெரியோர் திருக்குழல்
வாசனை கேட்க இன்னின்ற நிலையே நம்பால் அணைவாய். அவர் என்ன பண்ணாரு, சிவருமான் பேசுறார். யாரை பார்த்து? ஆனாயரை பார்த்து. எந்த கொன்றை மரத்தடியில எப்படி அவர் அந்த குழல் வாசிக்கிற முறையோட நின்றாரோ அந்த வாசித்தபடியே என்ன பண்ணாரு, நின்ற நிலையே நம்பால் அணைவாய். இப்படியே நம்மோட எங்க வரணும்? தில்லைக்கு அணைவாய் என அவரும் அந்நின்ற நிலை பெயர்ப்பார். ஐயர் திரு மருங்கணைந்தார் விண்ணவர்கள் மலர் மாறி மிடைந்து. தேவர்கள்லாம் பூவை புதிர்க்கிறார்கள். உலகம் இசைவிளங்க எண்ணில் அரு முனிவர்களாம் இருக்கு மொழி. முனிவர்களெல்லாம் வேத கோஷங்களால் வாழ்த்த இருக்கு மொழியால் பாட அண்ணாளார் குழல் கருவி அருகு இசைத்து அங்கு உடன் செல்ல புண்ணியனார் எழுந்தருளி பொன் பொதுவின் எடைபுக்கார். பொற்பொதுனா எது? இல்லை அம்பலம் தான். பொற்பொதுவின் சிதம்பரத்துக்கு ஒரு பேரு பொதுன்னு பேரு, இன்னொரு பேரு குகைன்னு பேரு. இதெல்லாம் தில்லைக்குரிய பெயர். அதனால பொன் பொதுவின் இடை புக்கார். உடனே அம்பலத்திலே சென்று பெருமான் அடிநிழல் சேர்ந்தார் அப்படின்னு இந்த நூல் நிறைவு பெறுகிறது. இப்போ இதுல நிறைய இசை பற்றிய இலக்கணம், இசைக்கருவி செய்வதற்குரிய இலக்கணம், செய்முறை, இதெல்லாமே இந்த பகுதியில சேக்கிழார் பெருமானுடைய மதிநுட்பம், அவருடைய அருள் ஞானம் பளிச்சிடுகிற பாங்கில யாழ் இசைக்கருவியை பற்றி யாழ்ப்பாணருடைய வரலாற்றிலும், இசைக்கருவிகளில் குழல் இசையை பற்றிய சிறப்பியல்புகளை ஆனாய நாயனாருடைய புராணத்திலும் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் மொழிந்தருளுகிற திறம், அதுல குறிப்பா 5 எழுத்தை இசைக்கருவிகளிலே வைத்து இசைத்தருளிய பாங்கு ஏன் குழல் முன்னிலை வகிக்கிறது என்றால், யாழ் சிறப்பான கருவிதான். ஆனா யாழ் இசையில சிக்கல் வந்தது. எங்கள் யாழ் இசை இல்லை என்றால் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் என்று ஒரு கணம் நீலகண்ட யாழ்ப்பாணரோடு இருந்த உறவினர்கள் கருதிய காரணத்தினாலே மிடற்று இசைப்பாடல், அந்த இசை யாழில் அடங்காது என்பதற்காக யாழ்மூரி பாடினார், மாதர மடப்பிடியும் பாடினார். அது நம்ம ஞானசம்பந்தர் வரலாறுல பார்ப்போம். அப்ப யாழையே உடைய போறாரு இல்லையா? அப்ப ஞானசம்பந்த பெருமான் தடுத்து மீண்டும் வாசிக்க பணித்தார் அப்படிங்கிற வரலாறுலாம் வருது. ஆனா யாழை காட்டிலும் முதன்மை பெறுவது குழல் தான் அப்படின்னு சிவக்கவிமணி ஐயா அவர்கள் பெரிய புராண உரையில விளக்கம் செய்திருக்கிறார்கள். இன்னும் பல அற்புதமான செய்திகளெல்லாம் இந்த குறிப்பு இந்த பகுதிகளில் இடம்பெறுகிறது. அதனால ஒரு பெரிய பேரு கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரத்துல அவருடைய குரு பூஜை. என் தகப்பனார் கூட நோய் நொடி ஏதும் இல்லாமல், எந்த ஒரு மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் இல்லாம அகவை முதிர்ச்சியில நான் இளம் பிராயத்தில் இருந்த பொழுது என்னை அழைத்து இன்று முதல் 16வது நாள் கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரத்துல ஆனாய நாயனார் குரு பூசையில் உயிர் பிரியும்னு சொன்னார். நான் அந்த வயசுல சொன்ன பேச்சு கேட்கல, கிளங்கட்ட ஏதோ உளருதுன்ட்டு போயிட்டு, வேற வேலை இல்லை. அதே மாதிரி கார்த்திகை மாசம் அஸ்த நட்சத்திரத்துல ஆனாயனார் குரு பூஜை இன்னைக்கு வெடி காலம் 4:30 மணிக்கு ஐயாரான்னு சொல்லி உயிர் துறந்தார். அதனால இந்த ஆனாயனாருடைய திருநட்சத்திரம் வர்ற போது, அப்ப இருந்தபோது தந்தையோட அருமை தெரியல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய நம்முடைய வழிபாட்டு கூட்டத்துல ஆனாயனாரை நினைக்கின்ற பொழுது, எங்க தந்தை இசையில வல்லவர், இசை பாடுவதிலே வல்லவர். அதனால அவருக்கு ஆனாய நாயனார் மீது அந்த ஈடுபாடு. யார் எதிலே ஈடுபாடு வைத்திருக்கிறார்களோ அந்த ஈடுபாட்டோடு பெருமான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார் என்பதற்கு என்னுடைய தந்தையார் வரலாறு ஒரு சான்று. அதை இப்பதான் உணர முடிகிறது என்கிற செய்தியை சொல்லி, இந்த மாதிரி ஆனாய நாயனாருடைய வரலாற்றை கேட்கின்ற பொழுது அந்த இசை கருவிகளை இசைப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால நம்முடைய சித்தபாமணி கூடத்திலே
நல்ல பிள்ளைகள். குறிப்பா ஐயாவுடைய திருவருட் சமூகமே பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சிசபாமணி கூட நிறுவனர் திருஞானம் ஐயா அவர்களுடைய பெரிய மகன், தம்பி பேர் என்னகன்னு, சக்திதரன். அவர் பொறியியல் கல்வி பயில்கிறார். ஆனா இளமையான இந்த வயதுல அவர் அந்த இசைக்கருவிகளை இசைக்கிற பொழுதும் அவருடைய இளைய மகனார், தம்பியோட பேர் சொல்லுங்க, பார்த்திபன், ஐயாவுடைய இளைய மகனார் பார்த்திபன் அவர்களும் அவங்களுடைய திருவருட் சமூகமே தக்க அன்பர்கள் புடைசூழ இருந்து இந்த அற்புதமான திருக்கைலாய வாத்திய இசை கருவிகளை இசைப்பது தாம் மட்டுமல்ல, தம்மை சார்ந்து வருகிறவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. இன்றைக்கு நம்முடைய சைவம் 2 நிலைகளிலே மேலோங்கி வளர்ந்த வண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று திருவாசக முற்றோதல், அடுத்தபடியே இந்த திருக்கைலாய வாத்தியம். இறைவனுடைய ஈடுபாடு இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு வருவதற்கு திருவாசக முற்றோதல்னா பெரியவங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இதுலேயும் இசைக்கருவிகள் இசைப்பதில் பெரியவர்கள் இருந்தாலும் இளைஞர்கள், அதுலேயும் பெண் குழந்தைகள் எல்லாரும் ஆர்வம் காட்டி இந்த கைலாய இசைக்கருவி என்கிற முறையிலே, திருக்கைலாய வாத்தியம் என்கிற முறையிலே, அந்த பழங்காலத்தில் இருந்த கருவிகளெல்லாம் நான் படித்தேன். கிட்டத்தட்ட ஏராளமான கருவிகள் தேவாரத்தில். ஆனால் இப்போ உள்ள கருவிகள் அதையெல்லாம் ஒரு சேர அந்த தாளத்தோடு அதற்குரிய பயிற்சியை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பாண்டிச்சேரி பாராட்டுதலுக்குரிய எனக்கு நெருங்கிய நண்பர், அவங்க பேர் என்னங்கய்யா, திருவாளர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் பயிற்றுவிக்க, அவரை சார்ந்து பல ஊர்களில் பல இடங்களில் இந்த இசைக்கருவியினுடைய முழக்கம் கேட்கிறது. அவர்கள் மிக சிறப்பாக அந்த இசைக்கருவி மூலம் நம்முடைய சைவமும் வளர, அதோடு அவர்கள் அதற்குரிய சொற்கட்டுக்கெல்லாம் சொல்லி வாசித்து காட்டுகிற பாங்கு, அதோடு நம்முடைய சைவ திருமுறைகளை பயில வேண்டும், சைவ சித்தாந்த ஞான சாத்திர தோத்திரங்களிலே பயிற்சி பெற வேண்டும், அந்த கல்வியையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதிலே உரைப்போடு உள்ளவர் தான் நம்முடைய திருஞானம் ஐயா. அவருக்கு உரத்த தரவழி. பல இடங்களில் இசைக்கருவி மட்டுமே கற்பிக்கப்படுகிறது. ஆனா அவர்களுக்கு திருமுறையிலும் சித்தாந்த சைவ சித்தாந்த சாத்திரங்களிலும் இந்த வழிபாட்டிலும் மிகுந்த ஈடுபாடு நம்முடைய மக்களுக்கு வருதல் வேண்டும் என்பதற்காகவே கங்கணம் கட்டி கொண்டு களம் இறங்கியவர் தான் நம்முடைய திருஞானம் ஐயா. அவருடைய திருவருட் சமூகத்திற்கு எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவன் இசை விரும்பும் கூத்தனார், சாமவேதீஸ்வரர். நமக்கு மொழியிலே பாகுபாடு இல்லை. எந்த மொழியாக இருந்தாலும் மொழியால் எல்லா மொழியாலும் ஏத்துவன்கிற குறிப்பு தேவாரத்திலே இருக்கிறது. அதனால அதுல நமக்கு உரிய தமிழ். அதனால் நம்முடைய கலை நாகரிகம் பண்பாடு, நமக்குள்ள இசை சைவ திருமுறைகள், அதுல நமக்கு எது தோய்வும் ஈடுபாடும் இருக்கிறதோ அந்த நிலையிலேயாவது தொண்டு செய்ய வேண்டும் என்கிற நிலையில அன்பர்கள் திரண்டு இந்த அற்புதமான பணியிலே ஈடுபட்டு பேரானந்த பெருவாழ்வில் திளைக்க நம்முடைய எல்லாம் வல்ல திருமங்கலம் இசை விரும்பும் கூத்தனார், நம்முடைய ஆனாய நாயனார், ஏனைய நாயன்மார்கள் அருள் பல்கி பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நல்ல அற்புதமான அந்த பெரிய புராணத்திலே வருகிற அனைத்து பாடல்களும் சொல்லி விளக்கம் சொல்ல ஆசைதான். காலத்தின் அருமை கருதி இந்த அளவிலே ஒரு சில பாடல்களையாவது தெய்வ செக்குடார் பெருமானுடைய திருவாக்கின் வழி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சில பாடல்களையே நினைவு கூற இருந்தது என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறோம். மாமறை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமரி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க, காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவல எம் முழுதும் வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.